நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. இவங்க குடும்பத்தின் சார்பாக திருவலப்பாதியில் இருக்கிற சாது சிவனடியார்களுக்கு அன்னதானம் கொடுத்துருக்குறாங்க. இவங்க குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு 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 வாழணும்னு வேண்டிக்குங்க. எள்ளு உருண்டையோட எள்ளு பருப்பியோட கொடுத்துருக்காங்க. ஓம் நமச்சிவாய. அன்னதானம் கொடுக்குறாங்க. நல்லா இருக்கணும். நமச்சிவாய. ஒன்று ரெண்டு ஐயா? ஒன்று அன்னதானம் கொடுக்குறாங்க. இவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்கணும் வேண்டிங்க. எள்ளு பருப்பியோட கொடுத்துருக்காங்க. நமச்சிவாய. சிம்பா 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 வெள்ள சட்டை சிம்பா போச்சு சிம்பா வீட்டில் துவைக்க முடியாது சிம்பா. காலை எங்கெங்கயோ வந்து சட்டையில தேய்ச்சிருது. அது அப்படியே கரையாயிடுது. சரி சரி பரவாயில்ல, 4 வாட்டி வச்சுக்க காலவா. கீழே போ, அங்கே போ. நம்பா குடுப்பா, ஏம்பா குடுப்பா. உங்களுக்கு கட்டம் போட்ட சட்டை போய் பாரு. அந்த மாமா போய் பாரு. எல்லாருக்கும் மாமா, உனக்கும் மாமா தானே அவரு? என்னடா என்ன கை வேணுமா? சரிடா சரிடா ஓகேடா ஓகேவா ஓகேவா பாய் கிளம்பட்டுமா? சரிடா ஓகேடா ஓகேடா ஓகேடா. உங்களுடைய பாசத்தில் நாங்கள் மெச்சினோம்டா. ஓகேடா பாய்டா பாய்டா. என்னடா பண்றது? சரி பாய். என்னடா கை என்னடா இப்படி சாப்பாடு போயிருக்காரு வருவாரா போயிருக்காரு. சரி பாய்டா சிம்பா பாய். எனக்கு கொடு எனக்கு கொடுத்துறே. இவருதானா அவரு? அவர்தான் மாமா இவரு. அவர்தான் இவரு. இவரு இல்ல மாமா அவரு. அவர்தான் இவரு. அவர்தான் இவரு. இவருதான் அவரு. இல்ல இல்ல அவர்தான் இவரு. அவர்தான் இவரு. இவருதான் அவரு. வாங்க போயிட்டு போய் சாப்பிட்றா. மாமா கடி மாமா கடி. என்ன போயிட்டு வாங்க, இன்னைக்கு வாங்கிக்கோ. ஏய் பாய்டா சிம்பா. என்ன என்னடா என்னடா பாய்டா 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 பாய் 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 பாய். சேகன் கொடு சேகன் கொடு சேகன் 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 கொடு. கை கொடு கை கொடு கை கொடு கால் கொடு. சரி பாய் 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 பாய். வாங்க வாங்க வாங்க. தாங்க தாங்க. நமச்சிவாய் வச்சுட்டுமா? சரி நமச்சிவாய் சாமி. போயிட்டு வரட்டுங்களா? நமச்சிவாய். கோகுலம் இன்னைக்கு ஆடி 18. ஆடி 18. ஆடி 18 என்ன சாமி? போர்க்களம் முடிஞ்சு இப்போ பாரத போர் முடிஞ்சு இன்னைக்கு தான் எல்லாம் ஆற்றுல குளிப்பாங்க. எல்லாம் பண்ணும். அப்படி ஆற்றுல தண்ணி வரும் இன்னைக்கு தான் எல்லா ஆற்றுலையும். அதாவது கங்கையில் அவங்க செய்கிறாங்க. போர்க்களம் முடிஞ்சு எல்லாம் இன்னைக்கு குளிப்பாங்க. அது 18ஆம் நாள் போர் முடியுமா? 18வது நாள் போர் முடியும். போர் முடிஞ்சு அதை 18வது நாள் முடியுமா? 18 நாள் போர் முடிஞ்சு இன்னைக்கு இது பண்ணுறாங்க. சரி சாமி. ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. வேற என்ன அதான் கதை. இல்லை காவிரியில் பெருகி வரும் வெள்ளம் போல ஆடிப்பெருக்கு என்றைக்கும் 18 வர்றது நான் இதுக்காகவே தான் வருது. இதுக்காக தான் வருது. சரி சாமி. வாங்கிக்கோங்க ஐயா. நல்லா இருக்கிறேன் ஐயா. நல்லா இருக்கிறேன் ஐயா. வாங்கிக்கோங்க ஐயா. வாரிசு தாத்தா 2 எங்க நடக்குதா? வாரிசு நீங்களும் வாரிசா? சரி தெரியாதா? வந்துட்டீங்களா? தாடியோட இருந்தீங்க, இப்போ தாடி இல்லாமல் இருக்கிறீங்க. தாடி தப்பா கட்டிருந்தா? சரி 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 ஐயா வாங்கிக்கோங்க. வண்டி ரோட்லேயே நிற்குது, நடு ரோட்லேயே நிற்குது. அடுத்து அவங்க வாங்கி சொல்லுங்க. ஆனால் அவர் டக்குன்னு கை காமிச்சிட்டாரு. ஐயா அண்ணாண்ட வாங்க, ரோட்லேயே நிற்குது ஐயா. ப்ளீஸ் ஐயா புரிஞ்சுக்கங்க ஐயா. வண்டி கிராஸ் பண்ண முடியும். நான் என்ன ஐயா பண்ண முடியும்? நான் ஒரு இங்க பாருங்க, போன வாட்டி அப்படிதான் பிரேக்கே பிடிக்கல. கடவுள் சத்தியமா பிரேக் பிடிக்கல. 3 நாளைக்கு முன்னாடி வண்டி வந்து ஸ்லோவா போனதால எப்படியோ ஹேண்ட்பேர் போட்டு நிறுத்தினேன். என்னால என்ன பண்றது? சப்போஸ் எதனா ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? டக்கு டக்குன்னு ரோட்லயே நிக்க முடியல ஐயா. கடவுள் சித்தான் காப்பாத்தினாரு. அப்படியே ஹேண்ட்பேர் போட்டு நிறுத்தினேன். ஃபாஸ்டா போயிருந்தா இருக்கும். வாங்கி வாங்கி
சரிங்க ஐயா நான் சரிங்க ஐயா நான் சரிங்க ஐயா நான் சரிங்க ஐயா இல்லை இருந்துச்சுன்னா எடுத்துன்னு வரேன் ஐயா வாங்க 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 ஐயா நம்பிச்சு வாங்க பாரிஸ் 2 3 சொன்னீங்க அது சரி சரிங்க ஐயா இடத்துல கொடுத்துட்டு போயிடுவேன் சரிங்களா அண்ணாண்ட நின்னுங்க எத்தனை வேணும் இருக்கா ஏன்னா அண்ணாண்ட நின்னீங்கன்னா ஒரே இடத்துல கொடுத்துட்டு போயிடுவாங்க வாங்க என்ன ஆம்புலன்ஸுக்கு நிறுத்தி வச்சுக்கிறீங்க அங்கே வந்து கேஸ் போய் கோயில் அனுப்புகிறோம் சரி 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 வண்டி பார்த்து நிறுத்துனீங்களா சரி ஓம் நமச்சிவாய நான் ஒரு ஷாப்பிங் வந்து உருவாக்க முடியாது ஐயா புரிஞ்சுக்கங்க ஐயா சரி ஐயா கால் சொல்லுங்க நான் ஓம் நமச்சிவாய போயிட்டு வாங்க ஐயா சாம்பார் கீரை குழம்பு மிளகு சாதம் சரி அப்போ கால் தரமா எள்ளு பருப்பி இருக்கு பார்த்து எடுத்துமாங்க சரி ஐயா நமச்சிவாய ஓம் நமச்சிவாய பார்த்து எடுத்துமாங்க வாங்க 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 ஒயிட் ரைஸ் ஒன்று மட்டும் வாங்க சாமி சாப்பாடு வாங்கிங்க வாங்க தாத்தா நீதானா வாங்க சாப்பாடு வாங்கிங்க வாங்க என்ன தாத்தா நானும் யாரா அது புதுசா யாரோ ஒருத்தர் இப்படி கை காமிக்கிறாருன்னு பார்த்தேன் நீதானா அது அவர் தான் இவர் தான் அவரு அடையாளமே தெரியாம மாத்திக்கிறேன் என்ன தாத்தா விசேஷம் ஒரு பூஜைக்கோசரம் எடுத்தியா சரி 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 ஒரு அம்மாவுக்கு இருந்தாங்க சரி 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 வேண்டிட்டு எடுத்துட்டீங்களா சரி தாத்தா போயிட்டு பரவாயில்ல வாங்கிக்கோங்க என்னடா அது அடையாளமே தெரியாம ஒருத்தர் மாறிட்டு இருக்கிறாரேன்னு சொல்லிட்டு பாக்குறேன் நானும் மோர் இல்ல தாத்தா மிளகு சாதம் மோர் தானே வேணாம் பண்ணி போயிட்டு வாங்க பார்த்துக்கே வந்துருப்போம் எல்லாருக்கும் தரேன் ஒரு நிமிஷம் இல்லைங்க எல்லாருக்கும் தரேன் இன்னைக்கு வந்து நான் எல்லாருக்குமே கொடுக்கலான்னு இருக்கிறேன் ஏன்னா சாப்பாடு எல்லாருக்குமே சேர்த்து தான் எடுத்துன்னு வந்துக்குது இன்னைக்கு லேட் ஆகி அந்த பக்கம் சாமியாருங்க திட்டினா கூட பரவாயில்ல மாமா இன்னைக்கு ஏம்மா லேட்டு அப்படின்னு திட்டினா கூட பரவாயில்ல இன்னைக்கு போற வழியில் இருக்கிற எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு போறோம் ஏன்னா இன்னைக்கு சாப்பாடு எக்ஸ்ட்ராவே போட்டு வந்துக்கிறோம் வண்டி ஃபுல்லாக இருக்குது சாப்பாடு ஓம் இங்க நான் வேக வேகமா போறேன்னா ஒரு நேரம் இங்க இருந்து கொடுத்து இது பண்ணிட்டு போறேன்னா என்ன எப்படி தெரியுமா சண்டை வாங்குறாங்க வீட்டுல பொண்டாட்டி சண்டை வாங்குற மாதிரி சண்டை வாங்குறாங்க எங்க போயிட்டு வர அம்மா நேரம் என்ன பண்ணிட்டு வர 600 பேருக்கு சாப்பாடு செய்யணும் 600 பேருக்கு கீரை என்ன ஆகுறது கீரை கடையணுமா ஒன்று இது பண்ணணுமா இல்லையா பேக் பண்ணணுமா இல்லையா என்ன உங்க இஷ்டத்துக்கு வர பஞ்சு வச்சுக்கிறோம் பஞ்சு நான் எங்க வச்சுக்கிறது அவங்க வாயில பிளாஸ்டிக் தான் ஒட்டி விடுறதுக்கு மேல இல்ல அவங்க சூழ்நிலையே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க சும்மா உட்காந்து இருப்பாங்களா சாப்பாடு செஞ்சுட்டு பிறகு யாருன்னா வீட்டுல உட்காந்து இருப்பாங்களா ஒரு மணி நேரம் கழிச்சு போய்க்கலாம் 1/2 மணி நேரம் கழிச்சு போய்க்கலான்னு இவங்க முடிக்கணும் பாவம் அங்க இருந்து காலைல அவ்வளவு பேர் வராங்க அவ்வளவு வேலை செய்யறாங்க கட்டுறாங்க நூல் கட்டுறது ஒருத்தர் சாமார் ஊத்துறது ஒருத்தர் இவ்வளவு வேலை செய்யறாங்க இவங்களை நான் எவ்வளவுதான் ப்ரெஷர் பண்ண முடியும் சீக்கிரம் பண்ணுங்க ஒரு அளவுக்கு மேல அவங்களாலையும் முடியாது இவ்வளவு சாப்பாடு கட்டணும் வண்டி ஃபுல்லா இருக்குது அது ஃபுல்லா இருக்குது இவ்வளவு சாப்பாடு கட்டணும் காலையில 4 மணிக்கு வந்து இவ்வளவு நேரம் ஆகுது கிட்டத்தட்ட பாருங்க பாருங்க அங்க குபேரிங்க தானே 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் இங்க பாரு இங்க உதவங்காரங்க வர்றதுக்கே மணி 1:30 எங்க 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இங்க வரதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வழியில் நிறுத்துறாங்க டக்குன்னு நிறுத்துறாங்க போறாங்க வராங்க நம்ம சூழ்நிலையா யாருன்னா புரியுங்க இந்த மாதிரி பொதுமக்கள் வந்துடுறாங்க சரி இன்னைக்கு எல்லாருக்குமே கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வரோம் அதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அண்ணாடகிறவங்க சாப்பாடே வாங்கி கையில வச்சிருந்தா கூட சரி இந்தியா வரல ரொம்ப ஹெட் வெயிட்டா பேசுறாங்க இப்பெல்லாம் இங்க யாரும் அப்படி கிடையாது ஆமா ஐயா ரொம்ப இதுவா பேசுறாங்க கால் முடியல சரி சரி தரம் அண்ணாண்டா அப்படிதான் ஐயா பண்றாங்க இல்லைங்க நம்ம சூழ்நிலை புரிஞ்சாதானே ஐயா அவங்களுக்கு நம்ம சூழ்நிலை தெரிஞ்சாதானே இவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடணும் இவ்வளவு பேர் வந்து ஒரு இடத்துல நிக்கிறாங்க கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகும் கொடுக்கறதுக்கு 1/2 மணி நேரம் 2 கூட வரும் இந்த ஆயில் மல்லு வேலை கட்டணம் போடலாம் பத்திரமா வைங்க பத்திரமா ஓனர் யாரு ஏன்னா நல்லா கத்துக்கணும் பிடிக்கலையா வேலையை விட்டு தூக்கணுன்ற ஒன்னா 2 அவர் 1 கேட்டாரு ஒன்னா உங்களுக்கு வெள்ளு பருப்பு இருக்கு சாப்பாடு சாதம் வாங்க வாரிசு வாங்க
ஒன்று 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 பார்த்து எடுத்து போனீங்கன்னா ஒன்று ஒன்று இல்லை போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. டெய்லியும் வரக்கூடாதுமா வண்டி பார்த்த உடனே. ఏమి రైమ్స్ చెప్పనా? చెప్పు. పాడతాను. పాడతాడు. கட்டழகு தங்கமகள் திருநாளோ அவள் கிட்ட வந்து கட்டி முத்தம் தருவாளோ. ஜெயலலிதா பாடினாங்க. எந்த ஸ்கூல்லமா இந்த ரைம்ஸ் எல்லாம் சொல்லி தராங்க? இல்ல ரைம்ஸ் కాదు పాట అంటే పాట அப்படி பாட்டுன்னு చెప్పను. రైమ్స్ன்ற நான் கூட யோசிக்கிறேன் எந்த ஸ்கூல்ல சொல்லி தராங்க? ఇది రైమ్స్ చెప్తాను. చెప్పు. Twinkle twinkle little star how I wonder what to bark up above the in the sky like a diamond in the sky. போயிட்டு வா. The rose is red violet blue honey and sweet and so are you. ஓகே பாய். உங்களை ஒன்று கேட்கணும் சாமி. நம்ம டெய்லி மலையை சுற்றிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த சங்கு எனக்கு பெரிய கோயிலில் கொடுத்தது. உங்கள் ஞாபகமாக எனக்கு வந்து ஒரு பூன் போட்டு கொடுங்க. என்ன பண்ணணும்? இத்தால புடி போட்டு முன்னாடி மயில் வைக்கணும். எந்த கோயிலுக்கு போய் வாசிக்கிட்டாலும் உங்களுக்கு நினைப்பு எனக்கு. அது எங்கே போடுறாங்க? அங்கே தான் சாமி போடுறாங்க. எதுக்கிட்ட லிஸ்டிங் கார்டுக்கு பேசுறீங்களா? எனக்கு அங்கே கேட்டு அப்புறமா எனக்கு மதியமாக ஃபோன் பண்ணுவேன். சாப்பாடு கொடுக்குற நேரம் 5 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணுங்க. இது இப்போ கொடுக்க முடியாது. கொடுத்தாலும் 2 நாள் ஆகும். அதான் சாமி அவங்க என்ன சொல்கிறாங்க எதுன்னு சொல்லிட்டு 5 மணிக்கு மேலே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி. அங்கே போயிட்டு சரியா? சரி சார். நான் இப்போ சாப்பாடு கொடுத்துட்டு போனோம் கடைசி வரைக்கும் அதனால தான். சரியா? அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ எனக்கு கரெக்டான வேலை வந்துச்சுன்னா நான் பண்ணி கொடுக்குறேன். சரி. சரியா? அப்படிங்களா? எங்கேருந்து வரீங்க? சேத்படி பக்கம் சாவுபடி. அப்படிங்களா? ரொம்ப நன்றிங்க ஐயா. நமச்சிவாய. தண்ணி கொடுக்குறவரு. சாப்பாடு ஒரு செட்டு நிறைய இருக்கு வாங்க. சாப்பிட்டேன். சரி தண்ணி கொடுப்பா. வாங்க 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 ஐயா. நமச்சிவாய. நமக்கு ஒயிட்டு மட்டும் போதுமா? ஏன் சாப்பிட்டீங்களா? அண்ணா நடந்துச்சு ஆடி பெருக்குல்ல, அதனால இந்த அன்னதானம் வந்து ஆடி பெருக்கு அன்னைக்கு போட்டா பெருகி வரும்ட்டு போடுவாங்க நிறைய பேர். இளநீ கடைக்காரு கொக்கோ டே அவர் கொடுத்தாரு. சரி சாப்பிடுங்க. நமச்சிவாய். உங்களுக்கு 2 கொடுத்தேன் ஐயா. நான் ஆர்டர் நியாயமான விஷயம் தானே பேசுறது ஐயா. அங்க பாருங்க இந்த சாப்பாடு கொடுக்கறதுக்கு தான் எத்தனை வரேன். ஆனா நீங்க சாப்பிட்டுக்கிறீங்களேன்ட்டு நான் கொடுத்துட்டு போயின்னு இருக்க முடியுமா? கையில சாப்பாடு அந்த பக்கம் வச்சுன்னு இருப்பீங்க, கொடுத்துட்டு போக முடியுமா? அவர் பெரிய ஒரு செட்டு கொடுத்துருப்பா. ஒரு செட்டா தப்பாயிடும் இல்ல சாமி. சாப்பாடு வீணாக்க கூடாது சாமி. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. இதெல்லாம் ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க. இதெல்லாம் வண்டியில் எடுத்துன்னு வரவான் ஒருத்தன், நம்ம எங்கே சொன்னாலும் நிறுத்துவான். என்னன்னா வண்டியில் எடுத்துன்னு வருவான், நம்ம வண்டி ஒன்று போக எந்த கை காமி நிறுத்துவான் அப்படின்ற மைண்ட் செட்டு தான் ஆகிட்டாங்க பொழுது. அப்படியே ரோட்லேயே கை காமிக்கிறாங்க ஐயா. நம்ம தெரியல ஒரு எந்தெந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது, பேர் ரோட்லேயே நிறுத்துறாங்க. அவங்க நிறுத்தலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. நான் எத்தனை பேருக்கு ஐயா அந்த மாதிரி 3000 சாமியாருங்க ஒரு இடத்துல உட்காந்து எத்தனை பேருக்கு ஐயா நிறுத்த முடியும் அந்த மாதிரி? நான் எத்தனை இதுக்குவே நேரம் ஆயிடுது. ஓம் நமச்சிவாய நமக. வாங்க கமலஹாசன். ஓம் நமச்சிவாய நமக. ஒன்று போதுங்க ஐயா. ஒரு ஒயிட் ரைஸா? சரிங்க. சிவாய நமக. ஒயிட் ரைஸ். உணவு சாதம் கொடுப்பா, மாற்றி கொடுத்துட்டு போகிறப்பா. நமச்சிவாய நமக. இதுதானே ஐயா? வாங்க. மழை கூட்டம் வந்தால் கூட நான் வாங்கலை. இன்னைக்கு வந்தா மழை கூட்டம் 2வது வாட்டி வந்தா கொடுங்க. சரிங்களா? நான் அன்னைக்கு கொடுத்தாச்சு, லாஸ்ட் வரைக்கும் கொடுத்தாச்சு. சொல்லிட்டு தான் போகிறாங்க. ஆமாம். 2 2
சிவாய போயிட்டு வாங்க. ஹலோம்மா. ஐயா வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? எங்கே போயிருந்தீங்க தினால? எங்கேயும் போகல சார், இங்கே தான் இருக்கேன். கண்ணாடி கேட்குறீங்களே, எதுக்கு? ஆர்டர் பண்ணியாரு. மெடிக்கல் கேம்ப் வந்தீங்களா? வரல. டைம் தப்பாக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம மெடிக்கல் கேம்ப் போடுவோம் அடுத்த மாதம் இல்லை அடுத்த மாதம் போடுவோம். அன்னைக்கு வாங்க, கண்ணு பாருங்க, அன்னைக்கு உங்களுக்கு கண்ணாடி கொடுப்பாங்க, பயன்பெறுங்க. சரியா? அட்வான்ஸாக நீங்கள் சொல்லிடணும். அட்வான்ஸாக சொல்லிடுறேன் நான், நம்ம போடுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். சரியா? சாப்பிட்டவங்க 1 வாங்கிக்கிங்க, சாப்பிடாதவங்க 2 வாங்கிக்கிங்க. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க. சொல்லிட்டீங்க. வாங்கிக்கோங்க. சாப்பாடு எனக்கு வேண்டாம், நான் சாப்பிட்டுட்டேன், அது போதும். சந்தோஷம் ஐயா. ரொம்ப சின்னது எனக்கு. இல்லையா, சாப்பாடு நிறைய இருக்குது. பாருங்க, இந்த வண்டி ஃபுல்லாக இருக்குது சாப்பாடு. இருந்தாலும் இந்த வார்த்தை ஏன் நான் சொல்றேன்னா, கூடாது. இந்த ரோட்டில் போகிறவங்களுக்கு கூட கொடுத்துடலாம், பசியில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க கொடுத்துடலாம். அதுக்காக சொல்கிறேன். இப்போ சாப்பிட்டவங்க விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஒரு சாப்பாடு வாங்குறது 3 மணி 4 மணிக்கு பசிக்கும், அந்த மாதிரி வாங்குறவங்க இருக்கிறாங்க. இல்லை இப்போ சில இடத்துல சாப்பாடு சில பேர் சும்மா அப்படி கை நினச்சிட்டு ஏந்து வரவங்களாம் இருக்கிறாங்க, எங்களுக்கு தெரியும். அதனால் சொல்கிறேன் நான். தாத்தா எத்தனை தாத்தா? அது நான் சொல்கிறது ஏன் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்க மாட்டேறாங்க. ஒன்று வண்டி ஃபுல்லாக சாப்பாடு இருக்குது. சிவனடியார்கள் கொடுக்குறதா எடுத்துன்னு வந்துக்கிறேன். ஆனால் சாப்பிட்ட சிவனடியார்கள் கொடுக்குறது எடுத்துன்னு வரல, சாப்பிடாத சிவனடியார்கள் 2 குத்துரு தரம் பாட்டி. ஒன்று தான் தரேன். பசிக்குதா? அதுக்கு தான் எடுத்துன்னு வந்துக்கிறேன். நம்மகிட்ட டென்டல் கேம்ப் போடல ஐயா, இப்போ எதுவும் போடல ஐயா. எத்தனை சாப்பாடு வேணும் உங்களுக்கு? ஒன்று நான் அது பாருங்களேன். பல்லு கட்டணுமா? உடஞ்சிச்சு. இப்போ இது இருக்கிற அந்த உடஞ்ச பல்ல கட்டணும். இல்லைம்மா, அது கட்ட முடியாது. வேற புது பல்லு. சரிங்க. இது உடஞ்சிடுச்சுன்னா ஓகே, நான் பேசுறது உங்களுக்கு புரியுது. நான் கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணுறேன் ஐயா. சரியா? புது பல்லுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். அதான் இல்லை, நீங்கள் கார்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் இடத்துக்கே நான் வந்து பார்க்கலாம். இல்லை, நாங்கள் இன்னும் டென்டல் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணல. நாங்கள் அதை ரெடி பண்ணும்போது பார்த்துக்கலாம். சரிங்களா? என்ன சமையல்? இல்லை சார், அடுத்த மாதம் தான் வேலை. அப்படியா? ஏன் நீ ஆடி மாசம் இல்லை, காது குத்துறது இதெல்லாம் இருக்குமே, அதெல்லாம் இல்லை. பிரியாணிலாம் செய்ய மாட்டீங்களா? பிரியாணிலாம் சின்ன ஆணி இல்லை. பெரிய ஆணியும் கிடையாது, சின்ன ஆணியும் கிடையாதா? எத்தனை? 2 தான். சரி, 2 கொடு. சிவாய நமக்கு போயிட்டு வாங்க ஐயா. ஒயிட் ரைஸ் 1 கொடுப்பா. பொண்ணு தானே. மிளகு சாதம். உங்களுக்கு மோர் மட்டும்தானே பிடிக்காது ஐயா? சொல்ல மாட்டாரு. மோர் தான் இல்லை, மிளகு சாதம், கீரை குழம்பு. என்ன வேணும்? கீரை குழம்பு. உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல. கீரை குழம்பு 1. எள்ளு பருப்பி, இந்த எள்ளு பருப்பி சாப்பிடு. கீழே தள்ளட்டனா? முன்ன தந்து கீழே தள்ளணும். கீழே தரனா? தமிழ சாப்பாடு வேணுங்களா? வாங்க வாங்கிப்பாங்க. வாங்கம்மா. அவர் இவரை போட்டோ எடுப்பாருமா. இவர் யார் தெரியல? இந்த பெரிய குருக்கள், பெரிய சாமிமா இவரு. ஆமாமா, அந்த மூலை வரைக்கும் பெரிய சாமி அவரு. ஆமா, அவரு சொல்ல அவ்வளவா காமிச்சிக்க மாட்டாங்க யாரும். குருசாமி அவர் தேடி வராங்க, பல பேர் வராங்க கொடுத்த கடனை வசூலிக்கிறதுக்காக. குருசாமி பாருங்க, பக்கத்துல உட்காந்துட்டு அதுதான் அந்த மாதிரி சாமி. அவருக்காக தான் கேமரா எடுத்துட்டு வராரு இவர். ஆமா, இவர் போட்டோ பிடிச்சா மட்டும்தான் டெய்லி அன்னதானம் நாங்கள் கொடுக்க முடியும். ஏன்னா அவ்வளோ அருள் இவருக்கு.
இதான் பையன் காணும் ஐயா ஒன்று நேற்று வந்தாங்க நான் பார்த்துருக்குறேன் ஆனால் வந்து சாதாரணமான ஆளே கிடையாதுமா அவரு. குடி கிரிவலம் வரும்போது பௌர்ணமினால அந்த சாமி சரியாண்ட உட்காந்து வசூல் பண்ணுவாரு. நல்லா பார்த்துருப்பீங்க. சரி குடு குடு நம்ம சாப்பிட்டு பெருமையா 4 வார்த்தை சொல்லிடுறேன். சொல்லிக்கினே குடு. ஓம் நமச்சிவாய தாத்தா. போயிட்டு வாங்க தாத்தா. இதை வச்சுக்கிட்டு 50 ரூபா கொடுத்துருக்கியா பணம் கொடுத்துருக்கியா இதை வச்சு 50 ரூபா இதை வச்சுக்கின்னு 50 ரூபா கொடுத்துருக்கியா இந்த எள்ளு பருப்பி வச்சுக்கின்னு 50 ரூபா பணம். இந்த எள்ளு பருப்பியே விற்கிறாங்கன்னா இவங்க கிட்ட வேஷ்டி துண்டு இதெல்லாம் கொடுத்தா விற்க மாட்டாங்களா? பல்லு இல்லையா இந்த சாப்பாட்டை மட்டும்தான் ஒன்றும் விற்கல. அதையும் வாங்குறதுக்கு ஆள் வந்துட்டாங்கன்னா அதையும் வித்துருவீங்க. நல்ல வேலை நம்ம 12 மணிக்கு மேலே எடுத்துன்னு வந்து தரோம். நம்ம 10 மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்சுன்னா இவங்க 12 மணிக்கெல்லாம் வாங்கிட்டு போய் 1 மணிக்கு இன்னொரு இடத்துல விற்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா பாரு. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது 12. நீ என் கூட வந்தனா தெரியும். 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இங்கே 3 நேரம் வரும். ஓகேவா? இன்னைக்கு உமா சாப்பாடு இல்லை, கிட்டத்தட்ட 600 சாப்பாடு. 600 சாப்பாடு பேக் பண்ணோம்ல. இந்தாங்கம்மா பார்த்துக்கங்கம்மா. அவரு நம்ம தான் பார்த்துக்குதான்னு சொல்லிட்டியா? அப்புறம் என்ன அந்த மாதிரி உண்மையாலுமேம்மா இவர் சொல்லு அப்படியே பிரதிபலிக்கும். பார்க்கலாம் சொல்லிட்டீங்களே விடுங்க. நான் ஒரு அக்கா தான் 1/2 மணி நேரம் பேசிட்டே போகிறேன். பேசுங்க. தமிழ் எவ்வளோ வராது. ஓம் நமச்சிவாய. ஒரு சாமிக்கு தூக்கு வாங்கிட்டு சொல்லுங்க. வாங்கினா இல்லையா? சாபனைக்கு ஆளாவாதீங்க தயவுசெய்து. சாபனைக்கு ஆளாவாதீங்க. வேற யாருன்னா கேட்டேன்? உங்களே தானே கேட்டேன். நேற்று அந்த பையன்கிட்ட சொல்லி வத்தான். நாளைக்கு வத்தாங்க. யாரு? நான் போய் சாயங்காலமே சொல்றேன் அப்படின்னாரு. சாப்பாடு கொடு. போன் அடிக்குதா? ரொம்ப அவசரம் போல. போன் பண்ணினே இருக்கிறாங்க. யார்? எங்க வீட்டில் தான் இருக்கோம். எங்க வீட்டில் இல்லை. நீங்க சாப்பாடு வாங்க. சரி நான் தான் கொடுக்கணும். சாமி அப்புறம் கோச்சு பாரு. ஆமாம் போன் பேசு. இல்லை நீங்கள் கோச்சிப்பீங்க. என்ன கோச்சு? நம்மள இருக்காரோ இதே மாதிரி ஒரு 100 பேர்கிட்ட ஒன்று பிரபலப்படுத்திடுறேன். என்ன? சரி பேசு. பூரா கடங்காரங்க தான் வராங்கன்னு எனக்கு தெரியும். கடங்காரா? நம்மளுக்கு தேடி அந்த கடங்காரம் வரக்கூடாது. கடன் குத்தியா அப்படியே போயிடு. தேடி வர நீ என்ன தேடி வர பழகம் உனக்கு? எவ்வளவு தைரியம் தான் தேடி வருவேன். கடங்கார தேடி யாரும் வந்துக்கிறாங்க உங்களுக்கு? ஹலோ, அவருக்கு 1000 பேர்கள் இருக்கு. நீங்க ஒரு பேரை வச்சு ஒருத்தங்களை கூப்பிடுறீங்கன்னா அவர் மனுஷன். 1000 பேரை வச்சு ஒருத்தங்களை கூப்பிடுறதுக்கு முயற்சி பண்றீங்கன்னா அவர் கடவுள். அவர் கடவுளுக்கு மேல. ஒரு கமரகட்டுக்கு கூட கமரகட்டு கடவுளுக்கு மேல கமரகட்டுக்கு போய் நின்னுங்கிறாரு. என்னதான் பண்றது தெரியல. என்ன நான் சொல்லிங்கிறேன் போய் அங்க எள்ளு உருண்டைக்கு சண்டை போட்டுக்கிறேன். உனக்கு வெக்கமால ஒருத்தங்க எதிரில் உன்னை ஃபேமஸ் பத்திக்கிறேன். எள்ளு உருண்டை கூட நீங்கிற கொஞ்சமாவது அது தகுந்த மாதிரி நடந்துக்கிறியா நீ? என்ன நடக்குதால அண்ணாமலையார் ஒருத்தருக்குறாரு. நான் பேசுறதுக்கு இல்லை. கொடுப்பா ஒரு 1/2 மணி நேரம் உங்ககிட்ட பேசிட்டு போயிருப்பாங்க. எள்ளு உருண்டைக்கு போய் சண்டை போட்டு உட்காந்துக்கிறேன். வந்துச்சு நான் பார்த்தேன். எந்தம்மா அப்பயே வந்துச்சு? எவ்வளவு பெருமையா சொல்லினுங்கிற உன்னை போய். நான் என்ன தப்பா சொன்னேன்? எள்ளு உருண்டைக்கு போய் அவங்க எதிரிலே சண்டை போட்டு தான் நினைப்பாங்க. பொருள் கேட்டு வாங்கலாம். அதெல்லாம் என்ன தப்பு? சாமி ரேஞ்சி சொல்லிங்கிற போய் சண்டை போட்டுங்கிற. எள்ளு பருப்பி கூடிய இன்னொன்னு கொடுன்னு. ஐயோ பாரு, அவங்க உனக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்ப உன்னெல்லாம் எங்கன்னா கூட்டின்னு போய் உட்கார வச்சா கூட எப்பா ஆப்பிள் வைக்கல கடிக்கு பல்லு பல்லு நீ சரியா வளர்க்கணும். சரி சரி பாத்துக்கணுமா? ஐயா இந்தாங்க பாத்துக்குங்க. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்க என்னை நாளைக்கு கவனமா கொடுத்தாங்க. நமச்சிவாயா. அது சும்மா வேலை ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கணும். சும்மா தான் இருக்கிறது. வேலை சாப்பிட ஒன்றும் இல்லை. சாமி காதுல மட்டும் காதில் சொல்லா நீங்க தாங்க. என்ன அது அவர் ஆள் தான் தெரியும். அவரு குத்துறான். என்ன பண்ணிருந்தீங்க அங்க?
நீங்க என்ன பண்ணிருந்தீங்க எங்க ஐயாக்கு ஐயா அங்க என்ன பண்ணிருந்தீங்க வீடியோ எடுத்துட்டு இல்ல வீடியோ கேமரா எடுத்துட்டு இல்ல பார்த்தாதான் தெரியும். நீங்க சொல்லுங்க உங்க வயல்ல வண்டி பார்த்தாதான் என்ன சொல்லுங்க சொல்லுங்க நான் சொன்னா எடுக்கக்கூடாது. கூப்பிடுற மாதிரி சொல்லு. சரி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க வாங்க வா இது வந்து பூரா சிமெண்ட் இது பூரா சிமெண்ட் ஆமா தெரியும். இது பூரா சிமெண்ட் இந்த கல்லை போட்டுட்டு சிமெண்ட்ல நோண்டி மரத்தை நட்டுட்டு போயிட்டாங்க ஆமா ஓகேவா இந்த மரம் வளருமா வராதா சரியான விடைய சொல்பவருக்கு 5 லட்சம் பரிசு வராது. அப்புறம் ஏன் நட்டாங்க சொன்ன நம்ம சொல்ல முடியுமா? அதான் சொன்னாங்க. இது இந்த பிளாட்ஃபார்ம் போடுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி மரம் நம்பா இந்த இடத்த மட்டும் விட்டுட்டு பிளாட்ஃபார்ம் போடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா ஓகே இதை போடுறதுக்கு ஒரு காசு இப்போ இதை உடைக்கிறதுக்கு ஒரு காசு இந்த மரத்தை நடுறதுக்கு ஒரு காசு இந்த மரம் வளரலையே திருப்பி எடுத்துட்டு அப்படின்னு எடுத்துட்டு ஐயோ இதை மூடுறதுக்கு மறுபடியும் ஒரு காசு இது யார் காசு மக்கள் காசு மக்கள் காசு. சாமி இது வருமா? கேட்டான் மரம் வைக்க போறேன் இதுல மரம் வச்சு உண்டாகுமா? இல்ல இது பூரா அதை பாரு நோண்டா கூட வெறும் நோண்ட கூட முடியல அவ்வளவு பாறை பாறையா இது வேற அடிக்க முடியாது சார். இது சொல்றேன் அதுல எங்கன்னா கொஞ்சம் இது தண்ணி ஊற்றிட்டு இல்லைங்க. தண்ணி ஊத்துறியா ஐஸ் கட்டியே எடுத்துன்னு போய் டெய்லியும் வச்சா கூட சிமெண்ட்ல எப்படி மரம் வரும் ஐயா மனசாட்சி உங்களுக்கு இருக்குதா இதுல மரம் வருமா கொஞ்சம் தொட்டு பாரு வராது. இந்த கண்ணு எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட இந்த கண்ணு நாங்க கடையில வாங்க போனா 350 ரூபா 400 ரூபா சொல்லுவோம் இந்த கண்ணு 350 ரூபா 400 ரூபா சொல்லுவோம் இது 350 இந்த இது போட்ட சிமெண்ட் போட்டது இது வேஸ்ட் மரம் நட்டுறதுக்கு ஆள் வேஸ்ட் கூலி வேஸ்ட் இது வேஸ்ட் நிறைய நைட்ல தான் சரி எதுக்கு இது எதுக்கு இது என்ன மரம்னு தெரியல. அது என்ன மரம் இப்ப எதுக்கு இது ஒண்ணு இந்த பிளாட்ஃபார்ம் போடுறதுக்கு முன்னாடி இந்த இவ்வளவு கேப் விட்டுட்டு அந்த மண் இருக்குது பாத்தீங்களா அப்படியே போட்டுருக்கணும் இதை போட்டுட்டாங்க இல்லையா 3 அடியாவது தோண்டிருக்கணும். அவங்க முன்னாடி தோண்டிக்கிறாங்களா இல்ல 3 அடியாவது தோண்டிருக்கணும். இல்ல 3 அடியாவது தோண்டிருக்கணும். ஒரு சாதாரணமா சர்வசாதாரணமா எந்த மரமா இருந்தாலும் சரி இல்லையா இதை நம்ம கேட்டா இதை கேட்டா சாப்பாடு கொடுக்குறியா கொடுத்துட்டு வேலையை மட்டும் பார்த்துன்னு போ அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. எல்லாம் போக முடியாதுங்க ஐயா. ஒரு சமூகம்னா எல்லா இது என்ன இது அது தவறு தான். இது என்ன இது சமூகம்னா எல்லாத்தையும் ஒன்றி தான் போகணும். ஏன்னா அவன் மூளைக்கு போனா இது யார் காசு இது யார் காசு நம்ம காசு தான். நம்ம காசு அப்ப யார் கேட்கணும் நம்ம தான் கேட்கணும். நம்ம கேட்டா நீ யார் கேட்கறது அப்படி இல்ல மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு இது சொல்லுங்க இது மரம் வளருமா அங்கே ஒரு கண்ணு போட்டு நல்லா பாருங்க ஐயா பார்த்தேன். ஐயா அங்க பாருங்க இது ஒண்ணும் இல்ல இது பாருங்க இது மண்ணே கிடையாது இல்ல பாத்தீங்க பூரா கல்லு மினிமா ஒரு மரம் வைக்கிற கன்று வச்சா 1 அடியாவது பறிக்கணும் 1 அடியாவது பறிச்சு அடியில வந்து என்ன பண்ணு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து எருவு இல்ல ஏதாவது சிந்து சாக்கு மாதிரி அந்த மாதிரி ஆவாத சாக்கு இருக்கு பாத்தீங்களா அது போட்டோம்னா ஐயா எருவு தேங்காய் நாறு அதுக்கு உண்டான நெல்லு பதரெல்லாம் போட்டு 100 செடியில 10 செடி தான் வளர்ந்துக்குது 100 செடியில அதெல்லாம் போட்டு நல்ல மண்ணுல இது பண்ணி போட்டு அது போட்டு சரி விடுங்க. எனக்கு இது வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு தான் அது செத்து போச்சுன்னா வில்லம் வச்சிடலாம். வில்லம் ஒரு 100 செடி போட்டு வச்சிருக்கேன். அதை நீங்க நோண்டிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வரங்கய்யா வாங்க ஐயா சமூக சிந்தனை அப்பனே இருந்தா நம்மளை வெறுப்பாங்கய்யா. நம்மளை வெறுப்பாங்களா நம்மளை எதையுமே பண்ண விட மாட்டாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் திருச்செந்தூர் தாத்தா தான் இல்ல மாமா அவருடைய என்ன கேட்டீங்க நீங்க நாங்க குளிர்ந்து ஓடுறது எதுக்குண்ணா மரம் வைக்க போறாங்கன்னாங்க மரம் வச்சதுல வருமானாங்க ஒரே வார்த்தை அது எதுக்கு நம்ம வாழை குடும்பத்துக்கு நம்ம வேலையை பார்த்துன்னு போயா எங்களுக்கு தெரியாது மரம் வைக்கிறவங்களுக்கு இந்த பக்கத்துல மரம் இதுல அதே மாதிரி இது இருக்கும் இதெல்லாம் என்னால நெஞ்சு பொறுக்கதில்லையே. கை விட்டீங்கன்னா குத்துருவேன். சரி வெள்ளை சாப்பாடு ஒன்று ஐயா உங்களுக்கு 2 உங்களுக்கு 2 வெள்ளை சாப்பாடு ஓம் நமச்சிவாய வெள்ளை சாப்பாடு 1 கூட எள்ளு பருப்பிக்கு பாரு வெள்ளை சாப்பாடு 1 கூட 1 என்ன சாமி ஏன் அழுவுறீங்க என்னாச்சு உடம்புக்கு
ரெண்டு கூட சித்தருக்கு நீ கை காமிச்சா அது கேட்குமா தெரியுமா தெரியுமா அது கை காமிச்சா தெரியுமா இப்போ குரல் கொடு இப்போ ஓம் நமச்சிவாய என்னாச்சு உடம்பு ஓம் நமச்சிவாய ரெண்டு குத்து யார போய் கூட்டிட்டு வர சொல்ற பாரு நீ கரெக்டா கார் வரும்போது தள்ளி விட்டு வந்துடுவாரு அந்த ஆளு ஓம் நமச்சிவாய நமச்சிவாயம் 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 சார் அந்த பாட்டி கூட்டிட்டு வராதீங்க சார் தெலுங்கா ஐயோ மோசமான கேள்வி ஐயோ போச்சு அதே கூட்டு வந்தீங்க போயிடுங்க 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 ஓம் நமச்சிவாய நமக நமகான் நமச்சிவாய மகான் நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் யார் பத்தி பேருனா முத்துனி புடவை கேட்கும் அது வேறு இது புடவை கேட்கும் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிது டெய்லியும் கேட்கக்கூடாது உனக்கு உதவி பண்ண கூப்பிட்ட பத்தியா நீ கேட்ப என்ன உதவி பண்ண என்ன அது எனக்கு தூங்கி எடுத்து ஊருக்கு அழைக்குது பாரு இல்ல செய்யுங்க ஏன் டைம் பார்த்து தான் தின்னுவியா அதுக்கு இல்ல நேர் பண்ணாதே நட்டு பண்ணாரு நான் டைம் பரிசா பாத்து சார் யார் அது ஏதா பேரனா ஏன் இப்பல அது சிட்டு மாறும் மகராஜன் கொண்டாந்து நட ஒரு வண்டி வரத்துனா அப்படியே அடி லகிச்சுமா போடுவாங்க போடுவாங்க பேருக்கு புடவை ஏதா சூப்பரா கலர் அழகா இது புடவை என்ன எங்க வாங்கின இந்த மாரி கட்டியாடுற படிவெல்லாம் எடுத்து கேட்டுக்கணும் அப்படியே எங்க போட்டு விட்டேன் நான் இந்த புடவை தானே என் சோறு வேணா போ 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 கிளம்பு அங்க பிடிச்சிக்கிங்க போட்ட பிடிச்சிக்கிங்க புரியா புச்சனி ஆயிடுச்சு ஆயிடுச்சு பைசா தாங்குறியா பசியா தாங்குது பசியா தாங்குது நான் அப்புறம் திரும்பி போறா என்ன பின்னாடி போய் படிக்கிறேன் என்ன கார்ல என்ன படிக்கிற படி என்ன எழுதிக்கிற அகர முதல்ல எழுத்தலாம் கேள்வி வா பச்சையா தாங்குது என்னதா என்னது எத்தனை சோறு ரெண்டு சோறு அந்த எள்ளு பருப்பி தின்னுவியா பல்லுக்குதா இதா ஆகாமி அப்பதான் பேச மாட்டேன் நீர் ஒண்ணா ரெண்டு போட்டுக்கிறேன் எதுல போட்டுக்கிறா தலை மேல போட்டுக்கிறேன் இன்னும் கொடு ரெண்டு சாப்பாடு எதிரிக்குது ரெண்டு சாப்பாடு சரி போயிட்டுமா எங்கடி அப்போ வேற என்கிட்ட விட்டுக்கணும் இது என்ன கோயம்பு வேற காணும் நீங்க காணும் இது மிளகு சாதம் இது வெள்ளை சாதம் அது கோயம்பு எங்க வாங்கிக்கோ ஒரு சொட்டு கொடுறேன் சரி போயிட்டு வரட்டுமா இன்னைக்கு என்ன நாள் இன்னைக்கு இதுவே எதுவே நான் அம்மா வச்சேன் எங்க இருக்கிறீங்க கிருத்திகை இதா இது இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்ன கிழமை என்ன நாள் இன்னைக்கு இன்னைக்கு நான் இதுவே எது அம்மா வச்சா அம்மாவாசையா நாளைக்கு அமாவாசை நாளைக்கு அமாவாசை இன்னைக்கு அம்மா வச்ச இதுவு சிங்கத்தை கூட வந்திருக்கோ அவங்க வீட்டுக்கார சிங்கம் தான் தெரியாது பூண்டூர் பூண்டு ஒரு கவுன் போடு எனக்கு எல்லாம் உன்ன சொல்லணும் அவருக்கு கொடுத்து எனக்கு பூண்டு கொடுக்க மாட்டேன் போட்டா குடிக்கிறா போட்டா புச்சாச்சா போட்டா ஏங்க போட்டா புச்சாச்சாங்க நீங்க டைம் ஆகி போச்சு என்ன சொல்லு முக்கியமான விஷயம் சொல்லு சரி இன்னொன்று கூட இந்த குத்தாச்சு எத்தனை சாப்பாடு கொடுக்குறது தண்ணி கொடு தண்ணி ரெண்டு குத்தாச்சு ஒன்று குத்துக்கிறேன் கொடுத்துக்கிறேன் கடவுள இல்லையா தண்ணி இல்லை இப்போ தண்ணி கொண்டாடல நான் ஐயா என்ன ஐயா போயிட்டு வாங்க இன்னைக்கு என்ன நாள் ஆடி ஆடி 18 அம்மா வச்ச ரெண்டு ஒன்னா கலந்து நாளைக்கு வர எங்களுக்கு நான் சாமியார் என்ன பார்க்க போய் சாமியாரா இதெல்லாம் ரெண்டு ஒன்னா கூட்டி நாளைக்கு வர உனக்கு வரத்தா நாளைக்கு வரியா போய் பேசணும் அவருக்கு தெரியும் யாருக்கா ஓட்டு போடுவீங்க நெச்சு கட்டி ஆளு ரேட்டு தான் போடுது நீ இந்த
இது கூட பாத்தியா இது கொடுப்பா இது, சாப்பாடு வச்சுட்டு கொடு. எது இது குத்துட்டுனே ஒண்ணு போதுமா போதும் ஒண்ணு உனக்கு நான் இது போலக்கார போவாங்க கொடுக்குறேன் கோவலக்கரையா கோவலக்கரை ஆ? நம்ம கூட சாப்பாடு வைக்கிறது எல்லாருமே வருவீங்கம்மா சாப்பாடு வாங்குறது எல்லாருமே வீடியோ எடுத்து தான் ஆகணும் சரிங்களா அதனால வந்து இல்லை அன்னதானத்துல வாங்கி பிரசாதம் சாப்பிட்றதுல ஒன்றும் அசையவே இல்லை நான் ஆய் சொல்லிக்கிறேன் சரி என்ன செருப்பு கீழே கொடுமடா ஓ கேவி என்ன வேணும் உனக்கு சும்மா இன்னைக்கு என்ன நாள் 18 அப்புறம் அம்மா வச்ச அமாவாசை சாயந்தரம் தான் பிறகுது அப்புறம் சாயந்தரமா பறிச்சியா ஆமா காலி பண்ணிச்சு காலைல பிறகுல சாயந்தரம் தான் பிறகுது சாயந்தரமா ஆபரேஷன் பண்றதுக்கு டாக்டர் லேட்டா வராராம் யாருக்கு அப்புறம் தான் ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும் யார அமாவாசையா ஐயா பிறக்கணும்ல பின்ன ஆ. சரி போட்டு போடு கேவி இன்னும் எந்த நேரத்துல பெத்தாங்க ஒன்ன கொடுத்துட்டு கோலக்காரன் குறை மாசத்துல பெத்துட்டாங்களா கோலக்காரன் அது காட்டாத்த இருந்தா கூட ஒண்ணும் இல்லையா அப்படி போகுதுன்ற யாரும் உள்ள இருக்கிறது பார்த்து கொடு பேர் என்ன எழுதிக்குது சாவித்ரி பாட்டி இது இல்ல மாமா சியாமலா பாட்டின்னு இது பேர் என்ன உன் பேர் என்ன சின்ன பாப்பான்னு வந்தாதான் இவங்களுக்கு பேர் மாறி எழுதிருக்கு சின்ன பாப்பா அது கைத்தீரின்னு சொல்லி அங்க பேர கஸ்தூரி யாரு என்ன கைத்தீரின்னு சொல்லி சோறு கொடுக்கற கொட்ட யாரு இந்த நேத்து கூட ஒரு ஆள் கட்டு போய்க்கிறாங்க நாளை இன்னைக்கு வராங்க அவங்க சரி இது சாவித்திரி பாட்டிக்கு அங்க சமாதியில இருக்குது அது மேல போயிட்டு வர்றதுக்கு ஐயோ போட்டு எம்மா அங்காரமாக்குதுன்னு போட்டு அத்தை கட்டுறதா நான் எடுத்துக்கினேன் அசிங்க அசிங்கமா திட்டுறாரு ஒரு சாமியார் போயிட்டு அப்போ ஒரு எள்ளு உண்டை கூட போட்ட கிளம்பிட்டாது சாவித்திரி பாட்டிக்கு அதுப்பா உன் பேர் சின்ன பாப்பா தானே எழுதி குத்துக்கிறாங்க பேரு இந்த நீ படிப்பியா வா 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 இதுல என்ன போடுது என்ன மாமா போடுது சாவித்ரி பாட்டி சொல்லு பாட்டி தான் ஆமா இது படிப்பியா பாட்டி என்ன போட்டுக்குது சின்ன பாப்பா பெரிய பாப்பா நான் போட்டு கொடுத்து அனுப்புறமா அப்படின்னாரு யார் சொன்னது அந்த அம்மா அப்படியே பாரு இந்த சின்னதா நோண்டிக்கிறாங்க மரம் நடுறதுக்கு பள்ளம் பெருசா நோண்டி உட்கார வச்சிருவேன் ஒரு ஆளு இந்த பாரு இது யாரு குட்டது தெரியுமா அன்னைக்கு ஒரு பொண்ணு போன் பண்ணிச்சா யாரு எந்த பொண்ணு பாட்டி உனக்கு ஆடி 18 கத்து தரேன் பாட்டி அப்படின்னாலே ஒரு பொண்ணு யாரவா கைத்திருச்சா இன்னொருத்தவங்க போய் யாரவன் நான் சொல்லுவேனா போன் பேசினேன் இன்னைக்கு யாரு போன் போட்டு குத்துன யாரு வீட்டுக்காரியா அந்த வீட்டுக்காரி தான் எடுத்து குத்தா உனக்கு ஆடி 18 அன்னைக்கு இந்தா வேற யாரும் எடுத்து தரல யாரு எடுத்து குத்தது வீட்டுக்காரி எடுத்து குத்தா பேசுறியா பேசுறியா உனக்கு பேய் ஆளை காணுன்னு கேட்டுருந்தாங்க பேய் ஆளை காணுன்னு கேட்டுருந்தாங்க ஜனங்க நேற்று ஒரு அம்மா பாப்பா ஐடியா பொண்ணு கட்டுச்சு யாரு ஐயா என்ன தாத்தா வேணும் ஏய் பொண்ணு இந்த கேவிக்கு புடவை யார் எடுத்து குத்துதுன்னு கேக்குது இந்த பாரு கேட்டுக்கோ யார் இந்த பொண்ணுன்னு கேட்டுக்கோ மா என்ன பாட்டி நீ எடுத்து கொடுத்தாரு பண்ண நான் எடுத்து கொடுத்தேன் ஏம்மா நான் போதியம்மா நான் படுற பாடு தாயே நான் படுற பாடு போட்டா பிடிக்கிறதும் பிடிச்சிக்கின்னு ஆடுந்த பாரு சாப்பாடு கொடு செல்லு வர பிடிச்சிக்கின்னு எடுத்து கொடுத்துட்டு பாரு வரல யாரா எங்க வரல நான் அடிக்க இங்கே தாங்குறேன் ரோட்லயே தாங்குறேன் எங்க 2 நாளைக்கு முன்னாடியே புடவை எடுத்து கொடுத்தாருச்சுடா நீங்க தான் 2 நாளா ஆளே வரலையா அவங்க கொடுக்காத அம்பலம் பண்ணிக்கின்னு கார்ல வச்சு போறாங்க ஏம்மா உனக்கு தெரியாது அம்மா உனக்கு சிரிக்கிறாங்க பாரு 2 பேர் மாங்க மாடுறாங்க பாரு அம்மா கார்ல வச்சுக்கணும் அந்த அம்மா கொடுக்கல அந்த அம்மா கொடுக்கலன்னு வச்சு போய் இன்னைக்கு எடுத்து கொடுக்குறாங்க தாயா 2 நாளா எங்க நீ ஒளிஞ்சு நின்றா எந்த கல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்றா நான் இங்கே தாய்ந்தா நான் ஏ பொண்ணு நீ கொத்த புடவை கொட்டாச்சு எடுத்துன்னு வந்துடுறேன் சொன்ன மாதிரி கட் பண்ணிக்கினீங்களா கேமராவை இன்னொரு பாட்டி குத்துட்டு போட்டோ எடுக்கணும் வெய் அங்கே உட்காந்து சாப்பாடு தருவீங்களா இங்கே தருவீங்களா எங்க வேணாலும் தரும் எங்க வேணும் உங்களுக்கு வாங்க அங்க யார் உட்காருத்த பெரிய இடத்துல உட்காந்துருப்போம்ல எங்க வேணும் ஆமா ஆமா வாங்க
இது வேற பாட்டிக்கு குட்டாச்சு, அவங்க இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பாரியாமா என்ன நாமக்கல் பண்ணிக்கிட்டு பாரு. எனக்கு தொண்டை கூட தீர்ந்து ஓ, உனக்கு தொண்டை தீர்ந்து போச்சுன்னா யார் நம்புவாங்க இப்போ? ஐயோ வேசலாம் போடுறியே, இந்தா போ. எப்படி பண்ணிக்க நாமக்கல் எனக்கு பெஜாரா இதுதான் போ. சரி வரட்டுமா? ஓ சின்ன பாப்பா பாரு பெரியவரே வாங்கிக்க பெரியவரே. திருவண்ணாமலை திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் எல்லாரும் ஏன் இப்படி பேசுகிறாங்க, போகிறாங்க வராங்க, திருவண்ணாமலை பாஷை என்ன இப்படி பேசுகிறீங்க பெரியவங்கள, வா போடு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் எல்லாரும் ஜமான்னு ஒரு படம் வந்துக்குது, அந்த படம் போய் பாருங்கள். அந்த படத்தில் திருவண்ணாமலை மக்கள் எப்படி பேசுவாங்க, எப்படி நடந்துப்பாங்க, அந்த படத்தில் ஃபுல்லாகவே விவரிச்சிருக்கிறாங்க. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மக்கள் எல்லார்கிட்டையும் எப்படி பேசுவாங்க அப்படின்றது அந்த ஜமா படத்தில் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஓ, இந்த பையன் ஏன் எல்லார்கிட்டையும் இப்படி பேசுகிறான், ஏன்னா அதான் எங்கள் ஸ்லாங்கே. ஓகேங்களா? உங்கள் ஊருக்கு அவங்கவுங்க ஊருக்கு எப்படி எப்படி ஸ்லாங்கோ அந்த மாதிரி இது எங்களுக்கு பிடிச்ச ஸ்லாங்கு. ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச மொழியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசணும்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு பிடிச்ச மொழியை எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் வேணும்னா அந்த படம் பார்த்துக்குங்க. ஓம் நமச்சிவாய. வாங்க வாங்க சாப்பாடுங்களா, வாங்க வாங்கிக்கோங்க வாங்க. குளிக்கிட்டு இருந்த வண்டி வந்து சரி சரி, அதை பாதி குழியில வந்துக்கிறீங்க. குளிக்கிட்டேன். தொடைக்காமலே வந்துட்டீங்களா? தொடச்சுன்னா வரது தொடச்சிட்டு வண்டியை தான் பார்க்க முடியாது, அடுத்தடுத்து போகணும்ல. கரெக்டு தான். ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க ஐயா, டக்குன்னு வாங்க டக்குன்னு வாங்க. புருசில் ஊருக்கு போயிட்டு வருதுண்ணா. ஓம் நமச்சிவாய. கூட எல்லாரும் கொடுறா சாப்பாடு, எல்லாரும் கொடு. இந்தா எல்லாரும் கொடு சாப்பாடு. ஒன்று ஒன்று என்னம்மா தண்ணி இது? யார் அவர் நின்னதே அம்மா தண்ணி வந்துருச்சு. கேரளா வெள்ளம் மாதிரி வந்துச்சு. ஓம் நமச்சிவாய. வாங்கி என்னாலே நடக்குதா பஞ்சாயத்து? நான் இல்லை டெய்லி குளிக்க போயிடுறாரு. நேரத்துக்கு வரும்போது சாப்பாடு ஏன் நீங்க மத்தியானத்துல போய் குளிக்கிறீங்க? கேளுங்க, ஏன் மத்தியானத்துல போய் குளிக்கிறீங்க? கட்டம் போக முடியாது. பாறைக்கா? நீங்க இல்லைனாக்கா இவரு கொடுத்துட்டு போங்க. அவர்கிட்ட கொடுத்துட்டு தாங்கிறோம். எனக்கு கொடுத்துட்டு போங்க. அவரு கொடுக்குறீங்க, எனக்கு கொடுத்துட்டு போங்க. ஓம் நமச்சிவாய. எள்ளு பருப்பி விட்டுற போறீங்க. ஓம் நமச்சிவாய. எள்ளு உருண்டை வயசு எள்ளு உருண்டை வயசான எள்ளு உருண்டை தின்னக்கூடாதா? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. வாங்க ஐயா, வாங்க வாங்க சாமி, வாங்க சாமி. ரெண்டா போங்க, அது போய் நான் எங்கே வேணாலும் போங்க, எங்கே வேணாலும் வாங்க. நமச்சிவாய நமக்கு தாங்க. எள்ளு பருப்பி ஒன்று வெரைட்டி ரைஸ், ஒரு வெரைட்டி ரைஸ், மிளகு சாதம் கொடுத்துட்டோமா, ஊறுகாய் வச்சு கொடுத்துட்றா. ரெண்டா தரேன். மத்தியானம் சாப்பிடலீங்க, காக்கில் சாப்பிட்டுதான். அப்படியா? ஏன் சாப்பிடல மத்தியானம்? மத்தியானம் சாப்பிடலையே, வரலையே சாப்பாடு. இன்னைக்கு ஆடி பெருக்கு, ஏகப்பட்ட சாப்பாடு வந்துருக்கும். சாப்பாடு வரல, ஒண்ணுமே வரல. ஆடி பெருக்குங்க இன்னைக்கு. போன வருஷம்லாம் வந்து சாப்பாடு அம்மா இப்பெல்லாம் அந்தாண்ட ராகவேந்திரா கோயிலாம் அம்மா சாப்பாடு போட்டுனாரு. சாப்பாடை சாப்பிட்டு தூக்கி கடாசுறாங்க சில பேர். பாதி சாப்பிட முடியாம சாப்பிட்டு வாட தூக்கி கடாசுறாங்க. இங்க வரலன்றீங்க? வரவே நேற்று வந்தது, நேற்று நிறைய சாப்பாடு வந்துச்சு. நேற்று வந்தது ஃபுல்லா வந்துச்சு. காலையில சாப்பிட்டதோட சரி, இன்னும் சாப்பிடல. அட கடவுளு. சரி விடுங்க, அண்ணாமலையார் எப்ப படி அளக்கணும்னு நினைக்கிறாரோ அப்பதான் படி அளப்பாரு. அவ்வளோதான். இந்த கையில் வச்சுங்க. இன்னும் ரெண்டு குத்துறேன். நாங்கள் இன்னைக்கு எல்லாருக்குமே கொடுத்துன்னு வரோம் சாப்பாடு, யாருக்கும் இல்லைன்னு சொல்லாம. டெய்லியுமே ரெகுலராக ஒரு ஒன்றும் கிடையாது. டைமிங் எங்களுக்கு முன்ன பின்ன தான் ஆகும். ஏன்னா நாங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். திடீர்னு 300 சாப்பாடுனா சீக்கிரமாக வந்துடுவோம். 500 பேருக்கு மேலேனா கண்டிப்பாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் லேட் ஆகும். ஏன்னா பேக் பண்ணல அவ்வளோ திருத்தியும். ஐயா ஒரு ஒயிட் ரைஸ் கொடு.
எதுக்கு சாப்பாடு வரலனாவா? அதுக்காக அது வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். நமச்சிவாய. வாங்க சார். நீ எங்க உக்காந்துக்கிறனே தெரியாம வேகமா வண்டி எடுத்துன்னு போறேன். சைலண்டா உக்காந்துக்கிற. ஆமா, அதை பாரு, வச்சது காமிட்டு பாரு. ஸ்பீக்கர்ல இருந்து வச்சிட்டான், கே வந்துச்சு. ஒரு டப்பா ஒன்று கூட இருக்கு, இந்த மூடி கொடு, தண்ணி கூழ வாங்கி குடிச்சுக்கிட்டோம். தேங்க்யூம்மா. தானா ஏமலண்ணா? நல்லா இருக்கிற ஒரு குறையில் நமச்சிவாய. சந்தோஷம்ண்ணா, நீ இந்த மாதிரி சொல்றது தானே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நல்லா இருக்கிற ஒரு குறையும் இல்லை, நல்லா இருக்கிற ஒரு குறை இல்லை. சாமி கூட்டி விடுறோம், சாப்பிடு வா, வச்சுக்கோ. ஓகே, காசு உள்ள தள்ளு. பாய். சாப்பிடலாம். வண்டி போன எழுத்து பிடிக்கிறேன். என்ன தாத்தா, ஆடி பெருக்கு, ஆடி 18. ஓம் நமச்சிவாய். ஒன்னா ரெண்டா? ரெண்டு தான். ஆடி 18க்கு ஒன்றும் விசேஷம் கிடையாதா எங்களுக்கு? என்ன கொடுக்குற நீ சொல்லு, உங்க கையில இருக்கிறத கொடு. பையில எவ்வளோ வச்சுக்கிறா? அழகு வச்ச பேப்பர் வச்சு எல்லூருண்டா உனக்காக சாப்பிடு. நீ தான் கேட்ப எல்லூருண்டா. வேற என்ன பண்றது? ஒன்றும் கிடையாது. நீ தானே சொன்ன 10 வருஷமா உங்ககிட்ட இருந்து வாங்கினுக்கிறேன்னு. எல்லாம் சொல்ல பாரு, 10 வருஷமா உங்ககிட்ட சாப்பிட்டுங்கிறியா? ஆரம்பிச்சே 4 வருஷம் ஆச்சு. நான் 10 வருஷம் கணக்கு போட்டு ஆரம்பிச்சே 4 வருஷம் தான் ஆகுது. பெரியவருக்கு நீ தான்ப்பா அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. அதை பெரியவருக்கு கூட இப்ப 4 வருஷமா தான் வாங்க. ரெண்டா போயிட்டு வாங்க வாங்க சாமி. சிவசிவாய நமச்சிவாய. அண்ணாமலையார் அண்ணாமலை சரோதரா குருவாசக மகள். வாங்க வாங்க வாங்க. திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூணும் தெய்வாம்சம். ரெண்டா பத்திரம் 2. இன்னைக்கு ஆடி பெருக்குக்கு சாப்பாடு அதிகமாக வரலைங்க. ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி இது கிரிவல பாதையை பைத்தியம் முடியுது. போன ஆடி பெருக்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட சாப்பாடு இங்க. போன வருஷம்லாம் சரி, நீங்க நாங்க சேர்த்தா போட்டு வந்துக்கிறோம். அதான் இது சொல்றேன், அந்த பக்கம்லாம் அம்மா சாப்பாடு வந்துக்குது, இங்க சாப்பாடே வரலான்றாங்க. அப்ப நம்ம வர்றதுக்காக வரலையோ? ரெண்டா அசுரனை வென்ற இடம் அது தேவரை காக்கும் இடம். ஆவணி மாசியிலும் வறுமை பசி திங்களிலும் அந்த திருநாள் காணும் இடம். சிவாய நமக்கு. ஒன்று யார் கேட்டது? 2 உங்களுக்கா? 2டா? எங்க ஊர் உங்களுக்கு? ஏரிக்கரையில் இருக்கேன். எனக்கு 3 கொடுங்க, எனக்கு சமைக்க மாட்டோம். கோச்சிக்காம இல்லைன்னா சமைச்சாகணும். உங்க மனைவி இல்லைங்களா? எப்படி இருந்துட்டாங்க? டெலிவரி இல்லை. ஆண் குழந்தை வேணாம், பெண் குழந்தை தான் முக்கியம். குழந்தையில பார்சாலிட்டி பார்க்கக்கூடாது. திரும்ப பெண் குழந்தை பிறந்து இறந்துட்டாங்க திருச்சியில். இன்னொரு வருஷம். எத்தனை வருஷம்? 10 வருஷம் ஆச்சு. இப்போ யாரு பாக்குறது வீடு? நான் தான் பிள்ளைங்களை பார்த்துட்டு இருக்கேன். வேலைக்கு போக முடியலன்னா ஹாஸ்டல்ல. பெண் குழந்தை இருக்குங்களா? சமைக்கலாம்ல? ஹாஸ்டல்ல சேர்த்துருக்கீங்களா? ஹாஸ்டல்ல இருக்க மாட்டேன்னுச்சு. காலைல பள்ளிக்கூடத்துக்கு போனதுனால நானே 2 கிளாஸ் போட்டு சமைச்சிருவேன். கரண்ட் அடுப்பு இருக்கு. என்ன படிக்குது குழந்தை? பாப்பா சயின்ஸ் குரூப். இது B2ன்னு சொல்லி நம்ம இதுல தான். பெரிய பொண்ணு தானே? அப்ப சமைக்கலாமே. சமைக்கிறது சின்னது 8வது இருக்கு. திமிரு தான். அப்பா சமைக்கிட்டோம் அப்படின்னு அப்பா சோம்பல். அப்ப நீங்க இதை வாங்கி போய் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஏறிட திமிரு. இல்ல அது அப்படி இல்லை. அது இன்னொரு வீட்டுக்கு போனோமா இல்லையா? சமைக்க அது இன்னொரு வீட்டுக்கு போனோமா இல்லையா? நான் தப்பு சொல்ல. காலைல நீங்க இவ்வளோ பண்ணி இப்ப அவங்க அதே எதிர்பார்ப்பாங்க. இன்னைக்கு நாங்க கொடுக்குறோம், நாளைக்கு புருஷங்கிட்ட ஸ்விக்கி டொமேட்டோன்னு வாங்க. இல்ல காலையில சமைச்சோம். இந்த மாதிரி ஸ்கூல் போகும்போது சமைச்சிடும். இன்னைக்கு ஆடி போகும். செல்லமா வளர்த்துட்டோம். செல்லமா வளர்க்கறது ஓகே. இந்த புரிஞ்சுக்கிட்டேன். போற வீட்லயே செல்லமா இருக்க முடியாதுல்ல. நன்றி சார். ஓகேங்களா? வாங்க வாங்க. இல்லையா கொடுத்துட்டீங்களா?
பாத்தீங்களா இல்லையா? அவரு போறவரு எங்க வண்டிக்கு முன்னாடி போய் நிக்க மாட்டாரு, நம்ம வண்டிக்கு முன்னாடி நிக்கிறாரு. நூறு கூட மாட்டாரு மாமா, இப்படி வந்து நிக்கிறாரு. விட மாட்டேன் நம்பிக்கை. 3 நாளைக்கு முன்னாடி சத்தியமா பிரேக் பிடிக்கல வண்டியில. 3 நாளைக்கு முன்னாடி உண்மையாலுமே பிரேக் பிடிக்கல. அப்பான்னு பார்த்து எனக்கு ஒரு திடீர்னு போன் வந்துருச்சு. சாப்பாடுலாம் கொடுத்துட்டோம், திடீர்னு எனக்கு ஒரு போன் வந்துருச்சு. வண்டி ஆஃப் பண்ணிட்டு போன் வந்துச்சேன்னு சொல்லிட்டு சர்வல் தானேன்னு சொல்லிட்டு நான் மாட்டு என்ன பண்ணேன், இருங்கன்னு சொல்லிட்டு பேசினே போனேன். பிரேக் அழுத்துறேன் வண்டி நல்ல வேலை ஸ்டார்ட் ஆகல. கடவுள் அந்த நேரத்தில் அந்த போன் வர வச்சாரா தெரியல. அப்படியே கீரை போட்டு லிவர் எடுத்துட்டு நிறுத்தினேன். அப்புறம் மெக்கானிக் வர வச்சு பார்த்தா முன்னாடி 2 பிரேக் இதுவும் தேஞ்சிட்டு இருக்கான். இப்பதான் சர்வீஸ் போனோம் 3 மாசத்துக்கு முன்னாடி. அந்த பைத்தியக்காரன் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு இதெல்லாம் இன்னும் ஓடுன்னு விட்டுக்கிறான். என்கிட்ட சொல்ல காணும். அதுதான் அப்ப நான் வேகமா போய் பிரேக் தேஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும், அதுதான் அந்த மாதிரி பண்ணல. நம்ம கார் இப்பதானே புதுசு, நமக்கு வாழ்க்கையில காருன்ற இதெல்லாம் இதை தெரியாது இல்ல, அவனுக்கு தானே பார்க்கணும் சர்வீஸ் பண்றவனுங்க. இப்ப நீ இப்படி நின்னுங்கறியே, சப்போஸ் பிரேக் தேஞ்சு போயிருந்துச்சுன்னா என்ன ஆயிருப்பான்னு யோசிச்சேன் நான். சர்வீஸ் வந்து ஆயில் சர்வீஸ் பார்ப்பாங்க, ஆயில் சர்வீஸ் ஃபில்டர் தான் மாற்றுவாங்க. இது நம்ம தனியாக போய் பார்க்கணும். பிரேக் அவங்க தான் சாமி பார்க்கணும், ஃபுல் சர்வீஸ் பண்றவங்க தானே பார்க்கணும். ஃபுல் பிரேக் செக்கப் நம்ம தான் தனியாக சொல்லணும், செய்வாங்க. சாமி முன்ன பின்ன கார் வச்சிருந்தல சாமி, நம்ம கார் அவங்க சர்வீஸ் பண்ணா அவங்க தான் எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது அப்படியே நிக்குது, பிரேக் அப்படியே அழுத்துறேன், எகிரி அழுத்துறேன். சவுண்ட் வருங்களா, ஒண்ணுமே பண்ண முடியல. இவங்க உட்காந்து வராங்க, பிரேக் பிடிக்கலன்னா பயந்துட்டாங்க. நல்ல வேலை கார் வந்து இதுல ஆஃப் பண்ணிட்டு நோந்தேன். அப்ப அந்த டவுன் பண்ணுவாங்க. எதிரிலையும் யாரும் வரல, பக்கத்துல யாரும் இன்னொன்னா போன் வந்துருச்சு எனக்கு. கடவுள் எங்கேருந்தோ வண்டி ஆஃப் பண்ணிட்டு நான் ஒரு நாள் அப்படிதான் மேல விட வராரு. ஓம் நமச்சிவாய. ஓம் அருணாச்சல சிவா. உண்மையாலுமே யோசிச்சு பார்த்தோம், கடவுள் இருக்கிறாரு அப்படின்றத மறுபடியும் எனக்கு நிரூபிச்சுட்டு இருக்காரு. இல்லனா வண்டி நான் சில நேரத்துல வந்து சாமியாருங்க திடீர்னு கை காட்டுவாங்க, பிரேக் பிடிப்போம், பின்னாடி வண்டி வந்துட்டே இருக்கும், ஓரமா எடுத்து பிரேக் பிடிப்போம். அப்ப பிரேக் பிடிக்கல, இந்த மாதிரி ஏதோ எதிரில் சாமியார் இருக்கிறாங்க, இல்ல எதிரில் பஸ் வேகமா வருது, பிரேக் பிடிக்கல, எல்லாமே யோசிச்சு பார்த்தேன் அந்த சூழ்நிலையை. அப்ப ஏதோ ஒரு சக்தி நம்மள வந்து கொண்டு போயிட்டு இருக்கு. வண்டி ஆஃப் பண்ண வச்சுட்டு ஒரு போன் வருது எனக்கு. வண்டி சத்தியமா ஓட்டுன வண்டி ஆஃப் பண்ண, சரி சர்வல் தானே, எதுக்கு வந்து நம்ம இது பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு. ஓம் நம்ம சத்தம் போட அவனை திட்டின திட்டு. அவன் என்ன சொல்லிக்கிறான், எங்க கிட்ட ஒரு டிரைவர் இருக்கான் பாரு, அவங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சுக்கிறான். கொஞ்சம் அப்பப்போ ஒரு 2-3 மாசத்துல பிரேக் ஷூலாம் மாத்துற மாதிரி வரும், எங்க கிட்ட இருக்கிறான் பாரு டிரைவரு, அவன் அதை சொல்ல காணும். ஆனா ஆமா நான் நீ சொன்னார், நான் மறந்துட்டேனா. சரியில்லை, அதனாலதான் சாமி எங்க கிட்ட டிரைவர் இவனும் வண்டி ஓட்டுவான், அவனும் வண்டி ஓட்டுவான். நான் யாரையுமே நம்புறது இல்லை. புது டிரைவராக இருக்கிறாங்க சொல்றது, கிரிவல பாதையில எல்லாம் வயசானவங்க பசங்க எல்லாம் சின்ன பசங்க வண்டி ஓட்டுறன்ட்டு சருன்னு வண்டி ஏதோ ஒன்று ஆகி போச்சுன்னு வச்சுக்க. அதனாலதான் என்ன பண்றது, நம்மளே இது பண்ணிக்கிறது. எல்லூர்ண்டா வாழை போட்டு சாப்பிட்டீங்கன்னா உள்ள போய் எல்லூர்ண்ட கொடுறா அவருக்கு ஒன்று நான் தான் ஒன்று தான் போகிறேன். ஹாய், how are you? God with you. God with you. God with me. God with all of you. இன்னைக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா, ஆமா, உண்மையாலுமே ஒண்ணு எனக்குன்றதை விட அந்த ஒரு செகண்ட் வந்து பதட்டம்லாம் படவே இல்லை. வண்டி ஆஃப் ஆயிருக்கு. நம்ம வண்டியை காணாம 300 சொல்ற தெளிவா புரிஞ்சுக்கங்க. 300 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணும் போது 1 மணி நேரம் முன்னாடி வரும். 600 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணும் போது 1 மணி நேரம் தள்ளி தான் வரும். 300 பேருக்கு 600 பாக்ஸ் பேக்கிங், 600 பேருக்கு 1600 பாக்ஸ் பேக்கிங். அப்ப டைமிங் ஆகுமா ஆகாதா? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். அது இல்லாம கீரை குழம்புன்னும் போது இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகும். ஏன்னா கீரை எத்தனை வந்து அப்படியே பண்ண முடியாது. கீரையில பில்லு இருக்கும்,
மண்புழு இருக்கும், கீரையில சேர் இருக்கும், அப்படியே பிடிக்கணும் தானே விற்கிறாங்க. அதை அலசி கரெக்டா அதை வந்து அரிஞ்சு எதுவும் இல்லாம ஆக்கி அப்படிதான் நம்ம செய்ய முடியும். அப்படியே செய்யறதா இருந்தா செஞ்சுட்டு போயினே இருக்கலாம். இவ்வளோ வேலைகளையும் முடிச்சு இவ்வளோ பேருக்கும் பேக் பண்ணி வரணும்னா கொஞ்சம் டைமிங் ஆகும். ஓகே, கண்டிப்பா ரைட். நான் என்ன நினைச்சேன்னா இன்னைக்கு ஆடி 18 அதனால அதுவும் இல்லாம இன்னொரு இன்னைக்கு லேட்டா இன்னும் கரெக்டா இங்க வர டைம்ல ஒரு 1/4 மணி நேரம் லேட் ஆகிக்குது. இன்னொன்னு இன்னைக்கு முக்கியமான வேலை என்னன்னா எல்லாருக்குமே கொடுத்துன்னு வரோம் இன்னைக்கு சாப்பாடு. பொதுமக்கள்லாம் லைன்ல நின்னா கூட எல்லாருக்குமே கொடுத்துன்னு வரோம். இப்ப இந்த இவங்கலாம் வந்தா என்ன சொல்லுவோம், பொதுமக்கள் ஒண்ணுதான் கொடுப்போம்னு சொல்லுவோம்ல, எல்லாருக்குமே கொடுத்துன்னு வரோம். இப்போ பொதுமக்கள் அப்ப அங்கங்க கூட்டம் சேர்றதால இன்னும் டைமிங் எக்ஸ்ட்ரா ஆகுது. அதனால அதான் சொல்லிட்டே வந்தேன், இன்னைக்கு லேட்டான்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா இவ்வளவு சாப்பாடு இருக்குது. 3 சாப்பாடு கொடுத்துட்டா ஒழுங்கு பாட்டு வச்சு விட்டு போயினே இருப்பேன். ஆனா 1 நிமிஷம் 2 நிமிஷம் எல்லார்கிட்டையும் என்ன நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, அங்க எதனா நிகழ்வா, உங்களுக்கு குறைகள் தெரியும், அங்க எதனா நிகழ்வா, இது எல்லாமே நம்ம உடம்பு சரியில்லை மாத்திரை கேட்பாங்க, அதுதான் தெரியும் இல்லையா. அதனாலதான் ஒரு 2 நிமிஷமாவது எல்லா சாமியாட்டி பேசிட்டு வருவேன். அதனால எனக்கு அங்க வரல, நான் இந்த லாஸ்ட்ல உட்காந்து எனக்கு டைமுக்கு வரல அப்படின்னு சொல்றதுலாம் வந்து தவறான விஷயம். அதெல்லாம் கேட்கற சமயத்துல எனக்கு கண்ணாடி வருமா, கண்ணாடி வருமா, வாட்சி கண்ணாடி வேணுமா, முகம் பார்க்கற கண்ணாடி வேணுமா? சாப்பாடு வைங்க, எல்லோரும் வைங்க. நம்ம யாருக்கு சொல்றேன் சாமி, எத்தனை 2 வேலை சொல்லணும். இது மிளகு சாதம் வேணாமா? மிளகு சாதம் ஒண்ணு கொடுத்துரு. ஏன் கஷ்டப்பட்டு இருக்கீங்க, ஏதோ ஒண்ணு கைக்கு வந்து தூக்கி கொடுங்க, கைக்கு வந்து தூக்கி கொடுத்துருவேன். மிளகு சாதம் ஒண்ணு, நிக்கிறாரு. நீ எல்லாரையும் பாருங்க, வேடி எடுத்துக்கோங்க, எல்லோரும் எடுத்துக்கோங்க. நாளைக்கு எனக்கு வாங்கி கொடுக்கணும், வேற திங்கிற மாதிரி நல்லா பாத்தீங்க டாட்டி எள்ளு பருப்பியோட அன்னதானம் கொடுத்திருக்கிறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால இவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிங்க. அவங்க வந்து எல்லாரும் சாப்பாடு கொடுத்துருக்கீங்க, டிஃபரெண்டா கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் டிஃபரெண்டா நல்லா செலுத்துக்கிற போடு நோய் நொடி இல்லாம சந்தோஷமா ஓகோன்னு இருக்கணும். அண்ணாமலை மனசார வேண்டிக்கிற ஓம் நமஸ்காரம் எல்லோரும் சொல்லியாச்சா, அதை டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க, யாருமே கொடுக்காது, நல்லா சந்தோஷமா இருக்கு. ஓ நம்ம சில போடுங்க, யூடியூப் பார்த்துக்கோங்க. ஓம் நமஸ்கார் சாமி எல்லோ சில போட்டு சந்தோஷமா ஓஹோன்னு இருங்க. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். இல்லை சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. வழுக்கும் பாசம் ஏன்னு சாமி திடீர்னு 20 ரூபா பாக்கெட்ல வந்து அப்படி கொடுத்தாருல உங்களுக்கு 7 ரூபா தரணும் மறந்துட்டேன். 20 ரூபா தரணுன்றாங்க, ஒன்றும் புரியல. சரி சாமி போயிட்டு வரட்டுமா? டைம் ஆகி போச்சு. நான் சாப்பாடு கொடுக்குறேன், காசு வேற கொடுப்பேனா? எனக்கு தெரியாது, எதனா ஒண்ணுதான் கொடுக்கணும். சாப்பாட்டுக்கு போய் காசு யாருன்னா கொடுப்பாங்களா? இல்ல இந்த ஊர் கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுத்து காசு கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குறாங்கன்னா அது அவங்களுடைய நம்பிக்கை. நம்ம சாப்பாடு கொடுக்குறோம், சாப்பாட்டுக்கு என்ன செலவோ அதை நம்ம பண்ணிடுறோம். பங்கு கேட்கல, அப்படியே வச்சுக்கிட்டோம். கொடையில கொடுத்தாங்களா ஐயா? சாப்பாடு வந்து குறை இல்லாம இருக்கணும்ட்டு தான் எல்லாமே போட்டு செய்யறது. 3 மணி நேரம் வெயிட்டிங்ல இருக்கிறோம். சாப்பாடு கொடுத்து காசும் கொடுத்தா தப்பு இல்ல. ஜோக்கு சொன்னேன், சீரியஸா எடுத்துக்கோனா? சீரியஸா எடுத்துக்கல ஐயா, உண்மையா சொல்றேன். சிறுகுடி சண்டை போடுது, வரட்டுங்களா? ஐயோ பின்னிக்கும், வாங்கிக்கோங்க ஐயா. தாத்தாக்கு அப்படியே கொடுங்க. எவ்வளவு தூரம் நடந்து வந்து பாரு. இந்த தாத்தா இங்கே கொடுத்துட்றான். நடக்க முடியலனா யாருக்குன்னா கேட்டு அனுப்ப வேண்டியதானே, கொடுத்து அனுப்புவோம்ல. இங்க போய் வச்சிருமாமா, அவர் சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டுக்கோங்க. சாமிகிட்ட ஒன்று கொடுத்துட்டோமா? கால் முடியாம அவரா
என்ன சாப்பாடு உனக்கு வேணும்? எங்க இதுமான என்னமோ தயிர் சோறா இது வேணான்ற அப்புறம் தயிர் சோறான்னு கேட்குற, சாம்பாரான்னு கேட்குற. எது வேணான்ற உங்களுக்கு உனக்கு எதுக்கு தயிர் சோறு சாம்பார்? எனக்கு மண்டை கோளாறாகுது. மண்டை கோளாறாகுது. கீரை குழம்பு, கீரை குழம்பு. சரி சரி சரி. ஐயா கேவி எள்ளு உண்டை குடுறா. சாப்பிட்டியா? எள்ளு உண்டை சாப்பிடுவியா? எள்ளு உண்டை சாப்பிடுவியா? குர்ரா டே. பல்லுக்குதா உனக்கு ஃபர்ஸ்ட்? பல்லு பள்ளி இல்லை ஒன்று எப்படி சாப்பிடுவ? எப்படி சாப்பிடுவ நீ? இதை ஊற வச்சு சாப்பிடுவியா? எள்ளு பருப்பு, எள்ளு பருப்பு கீஞ்சி எத்தனை வந்தா கேவியா தின்னு உனக்குதான் பாட்டியா? நான் எத்தனை வந்து தரேன். இப்ப எத்தனை வந்து தரேன். மாறியாக்கிறியா? எப்ப டைம் தெரியலையா? நான் ஒன்றே இல்லை இன்னும் ஒரு சோறு ஒன்று வந்து அத்தை வந்து எத்தனை தரேன். இரு ஒரு செட்டு கொடுறா. இது போகுமா அது போகுமா? சாமி சாப்பிட்டீங்களா? கண்ணு தெரியாதா? ஆமா சாமி, பொருள் தான் கேக்குது. கண்ணு தெரியாதா? சுத்தமா சுத்தமா தெரியும். பேர் என்ன? மணி. மணி என்னை எப்படின்னா தூக்கி விடணும். 1 கிட்ட போனாலு 2 கிட்ட போனோம். ஒருத்தர் உதவி இல்லை என்ன ஏந்திரிங்க. இவங்க என்ன வேணும் உங்களுக்கு? அவங்களே கேட்டு சொல்லுவாங்க. யாரு மேடம் இவங்க? யாரு அவரு? சொல்லுங்க மேடம். சாமி அவங்க சொல்ல மாட்டாங்களா? யார் மேடம்? நீ கூட ஏமா அவர் எனக்கு கொடுப்பாரு, நீங்க வச்சுக்க சாப்பிடுறேன். இதெல்லாம் வேணாம், அவங்க சாப்பாடு அவங்க சாப்பிடுவோம். கரெக்ட். அதான் நீ வாங்கி உங்க கையில் வாங்க, ஆட்டு வாங்க எனக்கு அது யாரு? உங்க அம்மா தானே? சார் நீங்க எப்படியோ அது அம்மாவா இல்லையா? எனக்கு எப்படின்னு தெரியும், அவங்க தான் பெற்றவங்க. சாமி உன்னை பெற்றது அம்மாவுக்கு தான் தெரியும். படியாத புள்ள. ஆமா. நான் போய் எப்படி சொல்லுவேன். பாட்டி என்ன இதெல்லாம்? நீதான் சரக்காட்சி எல்லாத்தையும் அழிச்சிட்டியாமே கேள்விப்பட்டேன். சாமி எத்தனையோ ஆளு இருப்போம். அதுல ஒண்ணு இவங்கள்தானே ஒரு 10 ரூபா வாங்கி போயினாச்சுக்கணும். நீங்க உங்களுக்கு 10 ரூபா வாங்கி சொத்துக்கத்தெல்லாம் என்ன? நான் டிராக்டர் ஓட்டுவேன், லாரி ஓட்டுவேன், பஸ் ஓட்டுவேன். இது வரைக்கும் செஞ்ச வேலை. வயசு நெல் ஓட்டுவேன். அப்புறம் விவசாயம் மாடு ஏறிக்கிட்டு போட்டுவேன். ஆடு மேய்ப்பேன், மாடு மேய்ப்பேன். இப்படி இருக்கும்போது ஒன்று ஒன்றா இப்படி விட போச்சு வந்துச்சு. ஆர்வத்தேரியில் ஒரு ஆளுக்கு தோட்டி இருக்கிறார், ஊரில் பயிர் இருக்கிறாங்க. அவரு மணிகாரத்தில் நிலத்தில் நம்மகிட்ட ஒன்றும் தெரியாது. போடுறது விட மஞ்சள் மணி போடுற விட. கல்யாணம் ஆச்சா உங்களுக்கு? இன்னும் நான் காது குட்டிக்காத மாட்டு கோமி குடி தெளிச்சு விட்டுங்க. என் பேர் 5 மணி சங்குபுடி. இல்லை கல்யாணம் ஆகல இன்னும். ஏன் கேள்வி இந்த மாதிரி உள்ள வாழ்க்கையை கெடுத்து வச்சுக்கிறேன்? நியாயமா அதெல்லாம்? சாமி 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 ஐயா இல்லை. இன்று முதல் நாளை ஒரு உதவி தான் நிற்கும். இன்று முதல் நாளே ஒரு உங்களுக்கு உதவி தான். இந்த தவிர காலம் முயற்சி வார்த்தைகள் பேச்சு இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேல கல்யாணம் பண்ண முடியுமா? அதனால கேட்குறீங்க நீங்க. இதை பற்றி இன்னும் நான் நினைச்சு பார்க்கறது இல்லையே. இந்த சாப்பாடு பின்னா சாப்பாடு கூட ஹலோ குடு போதுமா உனக்கு? சாப்பாடு என்ன அது? என்ன அது அங்க கொடுக்கட்டுமா உனக்கு வச்சுக்கிட்டுமா? இந்த ஏழை தான் வாங்க. சாமி அவன் கொண்டு கொடுத்து நீ எனக்கு ஏற்றுனுவா. அவங்க 2 வர்றாங்க. அப்படி வேணாலும் நானா கையில கொடுக்கணுமா? இந்த அளவுக்கு ஒரு புள்ள வாழ்க்கையை கெடுத்து வச்சு. டேய் கண்ணா பாருங்க, சாப்பாட்டு கிடைக்கும் போதே பாட்டுக்க, பிடிக்கும் போதே பாட்டுக்க. அவங்க சாப்பாட்டை வாங்கி நான் சாப்பிட முடியுமா? இருக்குன்னு கொடுக்க போறே என்னத்தை இல்லைன்னு சொல்லு. நீ பேசினே இருந்தனா சத்தியமா உங்க அம்மா திரவ கூட கண்டிக்காது. நமச்சிவாய். உங்க பேர் என்ன? மணி சொன்னாங்க. மணி. சரி சரி சாப்பிடுங்கண்ணா. என்ன சாப்பாடு சொல்லிடுங்க. அது வெள்ளை சாப்பாடு, கீழே மிளகு சாதம், ரசம், சாப்பாடு, கீரை குழம்பு. வேற ரசம் ஒண்ணு கொடுக்கலாம். ரசம் வச்சு எத்தனை வரேன்? நாளைக்கு எத்தனை வரேன்? ஒவ்வொரு நாளைக்கு இது வெள்ளை, இது கீரை குழம்பு, வெள்ளை சாப்பாடு, மேல கீழே வந்து மிளகு சாதம். சரி நன்றி. நன்றியா? போயிட்டு வரட்டுமா? போயிட்டு
சரி சாமி, நான் சொல்றேன். வந்தா பார்த்துக்கிட்டுமா. சாமி, தண்ணியோட கூட்டிட்டு நன்றி, போயிட்டு வாங்க. சரி நான் 5 நாள் ஆச்சு வந்து. சரி 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 சரிங்கம்மா. அந்த சாப்பாடு கொடுத்துட்டே வரேன். ஏன்னா நம்ம அப்படியே வண்டியில வச்சுட்டு ஒரு இடத்துல நிக்க முடியாதுமா, கொடுத்துட்டே தான் போனோம். எங்க இருந்துமா வரீங்க? சரிங்கம்மா சரி சரிங்கம்மா சரிங்க. ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. சரி சரி பார்த்துட்டு தான் நான் படுப்பேன். எத்தனை மணி ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. சேவை செய்யுது எல்லாம் ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. வந்ததுலேருந்து நான் சொல்லினே இருக்கிறேன். எனக்கு திருவண்ணாமலைக்கு ரொம்ப நன்றிம்மா. சரிங்கம்மா சரிங்கம்மா. ஆனால் உதவி செய்யணும்னு இருந்தேன். ஆனால் என்னால் முடியல. முடியுது முடியலன்னா எதுவுமே யாருமே எதிர்பார்க்க மாட்டோம். உங்களா பரவாயில்ல, நீங்க அது அப்புறமா கூட இது பண்ணுங்க. இப்போ சாப்பாடு வாங்கிக்கோங்க, சாப்பாடு வாங்கிங்க. ஒரே நிமிஷம் சரிங்க. இருங்க, தண்ணி கொடுங்க, தண்ணி கொடுறேன். சாப்பிட்டீங்களா நீங்க? கீரை குழம்பு இருக்கு, சாப்பிடுங்க. வெள்ளை சாதம் கீரை குழம்பு நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. ஒரு செட்டு கொடுப்பா. இந்தாங்க. நமச்சிவாய். சாப்பிடுங்க. நமச்சிவாய். சாப்பிடுங்க. இன்னொரு செட்டு கொடுப்பா. இன்னொரு செட்டு கொடு. வேணாம். வாங்கிக்க பொறுமையா வாங்கிக்கங்க. என்ன தாத்தா பையில போட்டோமா? ஜிப்பி பிரி விடு. பாவம், அவரால் என்ன பண்ண முடியும்? நடக்க முடியல, ஒரு கையில கொம்பு வச்சுங்க. அந்த மாதிரி சொல்லலாமா அவரை? வாய் அடக்க மாட்டாரா? என்ன தாத்தா வாயாடுற நீ? இந்த மாதிரி என்ன வாயாடுறா? மழை இந்த மாதிரி ஆயிடுச்சு. சேலம் நாமக்கல்லா? யாருன்னா சோறு போடுவாங்க அப்படின்னு வந்துட்டேன். சரி, அண்ணாமலையார் போடுவார், உனக்கு கவலைப்படாத. சரியா? கவலையே படாத. பத்திரமா போ. வீட்டுல யாரும் இல்லையா? பொண்ணு ஏன் அப்புறம் வீட்டுல போல? வீட்டுல சரி போ, வந்துட்டு போ. அம்மா ஒரு நிமிஷம், இன்னொரு செட்டு சாப்பிடுறது. இல்ல விருங்க. எப்படியும் சாப்பிடாம இருக்கிறீங்கன்னு தெரியுது. ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. ஏன்னா எங்க இவ்வளவு தூரம் எனக்காக வந்திருக்கிறீங்க. ரொம்ப நன்றிம்மா. சரிங்கம்மா சாவித்திரி படித்து அங்கதான் இருந்தாங்க முன்னாடி. ஆசிரமம் தெரியாதுமா. நிறைய பேர் இங்க யாருமே அப்படி இப்படின்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். சாப்பாடு மனுஷங்க சாப்பாடு கொடுப்பேன், வயசுக்கு பசினா சாப்பாடு கொடுப்பேன், அவ்வளவுதான். சித்தரு நான் அது பண்ண இது பண்ண அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். யூடியூப்ல சும்மா இருக்கிறேன், வேலை வெட்டி இல்லாம என்ன பண்ணுவான்? யாருன்னா ஒரு சாமியாரை பிடிச்சி அவர் ஒரு 5 நிமிஷம் பேசினாருன்னா அதை எடுத்து போட்டு இவர் மிகப்பெரிய சித்தர்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரையும் சுத்த விட்டுனுக்குறானுங்க. வேற யூடியூப் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி அவனுங்களுக்கு தெரியாது என்ன பேக்ரவுண்டு என்ன ஏதுன்னு. அவங்க சும்மா அந்த 5 நிமிஷம் கடற்கடன்னு பேசிட்டு போயிடுவாங்க. அப்புறம் மக்கள் அவங்கள தேடி சுத்துவாங்க. அவங்க என்னென்ன விஷயம். யாருமே சாமியை நம்புங்க, சொல்றது புரியுங்களா? சாமி நான் உங்களுக்கு அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்றவங்கள சத்தியமா நம்பாதீங்க. ஏன்னா கடவுளுக்கு மீறின சக்தி இங்க வேற எங்கேயுமே கிடையாது. சரிங்களா? அந்த காலத்துல இருந்தாங்க சித்தர்கள்லாம். இப்பெல்லாம் அந்த மாதிரி யாருன்னா இருப்பாங்க, ஆனா யாரும் வெளியில இந்த மாதிரி விளம்பரப்படுத்திக்க மாட்டாங்க. இருக்கிறவங்க யாருமே விளம்பரப்படுத்திக்க மாட்டாங்க, ஆனா இருப்பாங்க. விளம்பரப்படுத்துறவங்க யாருமே ஒரிஜினலா கிடையாது. நான் சொல்றது நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், என்கிட்ட அது தீரும் இது தீரும் சொல்றாங்க பாரு, அவங்க யாருமே ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல் யாருமே
காமிச்சிக்க மாட்டாங்க தன்னை. அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுங்க. விசிட்டிங் கார்டு இல்லைம்மா. சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. சந்தோஷமா போயிட்டு வாங்க. அண்ணாமலையார் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ண மாதிரி. இப்போ சொல்றேன், கடவுளை மட்டும் நம்புங்க. கடவுளை மீறின ஒரு சக்தி அது வந்து மனிதனுக்கு அந்த அளவுக்கு வந்து யாரும் ஒன்று அந்த பக்குவப்பட்ட மனுஷன்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான். உண்மையான சித்தர்கள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. பேரு கழுத்துல மாலை போட்டு 100 வாட்டி கிரிவலம் வந்தா சித்தரன்றாங்க. கழுத்துல ருத்ராட்சை போட்டு நல்லா முடிக்கிட்டே வச்சு 100 வாட்டி கிரிவலம் வந்தா அவங்க சித்தரன். நான் இது பல வாட்டி சொல்லிக்கிறேன். அதனால அதெல்லாம் எதுவும் நீங்க சாமியை நம்புங்க. அண்ணாமலையாரை விட ஒரு சக்தி வேற எதுவுமே இல்லை. இந்த ஊருடைய வைப்ரேஷன் நீங்க உணர்ந்தீங்கன்னா போதும். சரிங்கம்மா, பரவாயில்லைங்க. சரிங்கம்மா, பரவாயில்லைங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றிங்க. வாங்க வாங்க. அது எல்லாமே அவனுடைய எல்லாமே அவனுடைய சித்தம். கண்டிப்பா கண்டிப்பா. யாராவது காசு கொடுத்துட்டு போனாக்கா உங்களுக்கு கொடுப்பாரு. சித்தர் கிடையாது, சாமியாருங்க. சரிங்களா? நன்றிம்மா. நமச்சிவாய. பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. நமச்சிவாயம்மா. வாங்க ஐயா, வாங்கி வாங்கி சாப்பிட வைங்க. ஓம் நமச்சிவாய. ரெண்டா ஐயா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. வாங்க ஐயா. இதுதானே ஐயா? என்ன தாத்தா? சிவாய நமக. நமச்சிவாய நமக. இந்த தாயே அங்கே எத்தனை வேணும் உனக்கு? எத்தனை வேணும்? ஓம் நமச்சிவாய நமக. ஐயா தானே தராங்க. அண்ணாமலையார் அருளால எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. ஐயா இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்பத்தாரங்க நோய் நொடி இல்லாம வாழ. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. சிவாய நமக. சிவாய நமக. படகுடி மோர் தான் சாப்பிடுயா? இந்தா சிவாய நமக. சிவாய நமக. அன்னதானம் தராங்க. அவங்க நீண்ட ஆயுளுடன் உடல் ஆரோக்கியத்துடன் வாழணும்னு வேண்டிங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. சிவாய நமக. சிவாய நமக. ஐயா அன்னதானம் தராங்க. அவங்க நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடன் வாழணும்னு வேண்டிங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. சிவாய நமக. நமச்சிவாய. வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. ஐயா குடும்பத்தாரங்க நோய் நொடி இல்லாம இருக்கணும். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும் வேண்டிங்க. சிவாய நம. சிவாய நம. ஆம்பல்ல இறைவன் அருளால எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து எல்லா வளங்களும் பெற்று பழமும் பொருளும் சொல்லுங்களும் பெற்று அண்ணாமலை 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 ஆஸ்பத்திரி. சிவாய நம. சாப்பிடுங்க ஐயா. சாப்பிடுங்க ஐயா. பத்திரமா போங்க. போடு ஆர்டர் கொடுத்துக்கிறேன். அதனால இப்போ வந்து பஞ்சு பண்ணி வந்துக்கிறேன். கலனை இல்லைங்கிறல்ல அதான் நல்லா இருக்கு. ஓம் நமச்சிவாய நமக. குடும்பத்தாரங்க நோய் நொடி இல்லாம வாழணும். சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. எல்லாம் நம்ம குடும்பம் தான். இறைவன் குடும்பம் சாந்தி எப்படி அடையணும்? அது எப்பவுமே இருக்கணும். அப்படி எல்லாம் கிடைக்காது. ஓஹோ. எல்லாம் சாரி பூசி இந்தா நமச்சிவாய நமக. வாங்க அறிவோம். வாங்க. இந்தாங்க.
நமச்சிவாய நமக. வரட்டுமா? ஐயா நமச்சிவாய நமக. வரேன் தாத்தா, அப்படி வரேன் தாத்தா. இந்தாங்க ஐயா, அண்ணாமலை கரோகரா நமச்சிவாய நமக. இந்தாங்க ஐயா, நமச்சிவாய நமச்சிவாய. வா, எனக்கு ஒன்று பெரிய தம்பி, எனக்கு ஒரு குழம்புங்க அவருக்கு இந்தாங்க நமச்சிவாய நமக. தண்ணி இந்தாங்க தாத்தா, 1 2 சிவாய நமக. சாமி வரட்டுமா? நல்லது. போயிட்டு வரோம், சாப்பிடுங்க. சின்ன ஒரு அடி 1. வாங்க 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 வாங்க, நல்லா இருக்கீங்களா? வாங்க. அது இந்த மாதிரி தோடு போடுறதுக்கு பஞ்சு பண்ணிக்கிறேன். 3/4 பவுன்ல இவர் எடுத்து விடுறாரு அந்த கண்ணாடி, அதனால. சாமி, இன்னைக்கு அன்னதானம் குத்தவங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், செல்வம் செழிப்போடு வாழணும். அண்ணாமலையாரோட அவங்க குடும்பத்துக்கு எந்த குறையும் வரக்கூடாது. நமச்சிவாய நமக. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. அண்ணாமலை கரோகரா. உங்க காலத்துல அதான் சின்ன விளையாட்டுல சொல்ற உண்மையாதான் சொல்றேன். நமச்சிவாய நம்ம அப்படியே சூப்பரா கைட்டு குத்துட்டா ஒன்று கைட்டு குத்து அதான் உங்க வேலையா போட்டு நல்லதா இருக்கு. அண்ணாமலை கரோகரா. மாமா மலையூர் போய்க்கிறாங்க, குழம்பு குத்துட்டா நாத்திகா 3ஆவது வாரம் போயிட்டாரா ஆடிக்கு வருவார். நீ வந்துட்டு அப்படி இருக்குது வருவார். இங்க வருவாருன்னு சொன்னா கோயிலுக்கு போய் வருவாருன்னு அப்படிதான் கோயிலுக்கு போயிட்டா ஒரு இடத்துல ஒரு கண்ணாடியா 1 போய் வா. நமச்சிவாய நமக. கலவசம் 2 பேர்ல தான். இந்தாம்மா 1 வாங்கிக்க வா. இந்தாங்க நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க. இந்தாங்க போயா. இந்தாங்க போயா. இந்தாங்க நமச்சிவாய நமக. ஆட்டோ வந்து வேற ஆட்டோ வந்து 1 2ங்க. நமச்சிவாய நம்ம அண்ணாமலை கரோகரா. இந்தாங்க இந்தாங்க ஐயா, நமச்சிவாய நமக. தண்ணி மோர் குழம்பு இந்தாங்க. குழம்பு அனுப்பி கொடுத்துட்டீங்களா? குழம்பு. ஓம் நம சிவாய. நமச்சிவாய நமக. பார்த்து இந்தாங்க ஐயா, அண்ணாமலை கரோகரா. நமச்சிவாய நமக. இந்தாங்க ஐயா, வாங்க.
இந்தாங்க நமச்சிவாய நமக. போய் சாப்பிடுங்க. எனக்கு சின்னவன் நானே, எனக்கு ஒண்ணு கொடுங்க. நமச்சிவாய நமக. அண்ணாமலை கருவூர ஒண்ணு போதுமா? எனக்கு நான் சின்னவன், எனக்கு ஒண்ணு போதும். அவருக்கு தெரியல சாமி. என்ன குழம்பு? கார மோர் வேணும், கார குழம்பு. நமச்சிவாய நமக. தாத்தா உள்ள ரெண்டா வாங்க வாங்க வாங்க. நமச்சிவாய நமக. வாங்க. வாங்க ஐயா. அவசியம் 2 வெள்ளம் வேணுமா? மோர் வந்தாவே ஐயா இன்னைக்கு வந்து அன்னதானம் கொடுக்க சொன்னவங்க, அவங்க அனைவரும் குடும்பம் நல்லா இருக்கணும், செல்வம் செழிப்பா இருக்கணும், அண்ணாந்தாரோட நீண்ட ஆயுளோடு வாழணும். அண்ணாந்தார் நல்லா இருக்கு நானப்பா. இந்தாங்க ஐயா. அண்ணாமலைக்கு அரோகரா. இந்தா தாத்தா நமச்சிவாய நம்ம. இந்த வரேன். அண்ணாமலைக்கு அரோகரா. நமசிவாய நமக. இந்தாங்க அண்ணாமலைக்கு அரோகரா. போய் சாப்பிடுங்க. தாத்தா அண்ணாமலைக்கு அரோகரா. நமச்சிவாய நமக. வரேன். இந்தாங்க ஐயா நமச்சிவாய நமக. வாங்க. நமச்சிவாய நமக. பட்டினத்தார் 1 2 நமச்சிவாய நமக. ரெண்டு பேருமா ஒண்ணா? சத்தியமா வரிக்கல இன்னைக்கு. பொய்யா சொல்ல போறேன் நானு. நமச்சிவாய நமச்சிவாய. 1 2 வண்டி விட்டுரும். அப்படியே வந்து ரோட்ல நின்று எப்படி கொடுப்பாங்க? சாமியா இருந்தாலும் குத்துனுக்குறான். நமச்சிவாய நமக. 1 2 நமச்சிவாய நமக. இந்தா இந்தாண்ணா பாப்போன்னு நீங்க ஒன்று எடுத்துக்கா. நமச்சிவாய ஒண்ணா? நமச்சிவாய நமக. பாத்தா 1 2 அவங்க சாப்பிட்டுருப்பாங்க. 1 கேக்குறாங்க. நமச்சிவாய நம்ம கார குழம்பு. இந்தாமா 1 2 1 மோர் 1 குழம்புக்கா? குழம்பு மட்டும் வேணுமா?
ரெண்டா ஒன்று ரெண்டா வாங்க இந்தாங்க ஐயா நமச்சிவாய நம்ம வரோங்க அண்ணாமலை கருவரா அந்த நெடுப்பு ரோடு அவங்க இடத்துல தான் போகுது அவங்களுக்கு தான் ஆதி காலத்துலேருந்து அண்ணாமலை கருவரா நமச்சிவாய நம்ம அண்ணாமலை கருவரா நமச்சிவாய நம்ம சிவாய நம்ம நமச்சிவாய நம்ம இந்தானே லட்டு ஒரு வரப்ப தரா போதுமா நமச்சிவாய நம்ம வாங்க வாங்க நமச்சிவாய நம்ம வாங்க இந்தாங்க இந்தாங்க ஐயா நமச்சிவாய நம்ம குழம்பு கொடுத்துட்டுமா வெள்ளை ஒன்று குழம்பு சாம்பாரா மோர் கார குழம்பு ஒன்று ரெண்டா ஒன்று ஓகே ஓகேண்ணா நமச்சிவாய நம்ம ஒன்று ரெண்டாண்ணா நமச்சிவாய நம்ம ಶಿರಯ ಅಮರ್ವಿತದೆನ್ಕೊಲ್ ಅರುಣಾಚಲ அகிலம் பழித்திடும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல இப்படி தப்புனையே நினைத்தாய்
शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழைத்திப்போர் என்னை தலவாதிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஏனிந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலேயோ அருணாச்சலா ஒருவரம் உன்னை ஒழித்தவர் வருவாயும் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உயர்வில்லோய் உனையார் அறிவார் அருணாச்சலா ஔவை போலெனக்குன் அருளை தந்தனை ஆடுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெனத்தார் அருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முற்றமுற்றருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளிர் அருணாச்சலா ஊர்வாழ் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா நெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சலா கொடியை கடியரை கொல்லுனை கட்டி
குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதமர் போற்றும் கருணை மாமலையே கடை கண்ணி தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ